ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் இருக்கிறோம். நேரத்தில் நம்முடைய கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम का महिमा हो. இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல தயவுக்காய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ये दिन में और एक बार परमेश्वर आपसे मिलने के लिए मौका दिया, से धन्यवाद. இந்த நாட்கள்ல மறுபடியுமாய் இந்த ஆலயத்துல வந்து இந்த 2 நாட்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர் கொடுத்த நல்ல தயவுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். इन दिनों में और 2 दिन आकर इस कलीसिया में सेवकाई करने के लिए परमेश्वर जो अवसर दिया, इसके मैं धन्यवाद. என்னை அழைத்து பயன்படுத்தின அருமையான போதகருக்காக அவருடைய குடும்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். बुलाकर जो अभी पासवान उनके परिवार ने जो मुझे इस्तेमाल किया, मैं उनको धन्यवाद कहता हूं. ஹல்லேலூயா. हालेलुया. நான் இதோடு 3 தடவை என்று நினைக்கிறேன். இதோட 4வது தடவை வந்திருக்கேன். इसके साथ मैं 4 बार आ चुका हूं यहां पर. நல்ல ஒரு நண்பர்களாக பழக ஆண்டவர் இந்த நாட்களில் உதவி செய்திருக்கிறார். अच्छा एक दोस्त के समान हमें ये करने के लिए, व्यवहार करने के लिए परमेश्वर सहायता. ஒவ்வொரு தடவையும் வரும்போது எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையை என்னுடைய சபையாகவே உரிமையாய் எடுத்துக்கொண்டு மக்களோடு பேசுவது உண்டு. जिस कलीसिया में जाता हूं, मैं उस कलीसिया को अपना कलीसिया समझकर मैं एक हाथ उठाकर मैं करता हूं. ஒவ்வொரு சபையும் வித்தியாசமா இருந்தாலும் நாம் எல்லாரும் தேவனுடைய சர்வ சங்க சபையில அங்கத்தினர்கள். हर एक कलीसिया अलग-अलग होगा तो भी हम सब परमेश्वर के एक महाकलीसिया के भाग है. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பாஸ்டர் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. हर एक कलीसिया के अलग-अलग पास्टर होगा तो भी हम सब के लिए एक पास्टर है, वही हमारा प्रभु यीशु मसीह है. அவரே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன். वही अच्छा हमें चरवाहा है, अपने भेड़ों के लिए अपने जान दिया हुआ चरवाहा है. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படி பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். उस भेड़ का हमें रोशनी में चलने के लिए स्वर्गीय पिता हमें अनुग्रह दे. நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஸ்தாபனத்துல இருந்தாலும், எந்த சபையில் இருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் இயேசுவை மத்திய ஆகாயத்துல சந்தித்து பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். हम जिस भी कलीसिया में, जिस भी स्थापना में, लेकिन एक दिन हम बीच में आसमान में यीशु मसीह से मिलने वाले हैं. அந்த பரலோக திருச்சபையிலே நாம் எல்லாரும் ஒரே சபையின் அங்கத்தினராய் இருக்க போகிறோம். और स्वर्गीय भवन में हम सब एक ही कलीसिया के हम भाग लेने वाले அந்த हैं. வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். वो अवसर परमेश्वर ने दिया है, इसलिए मैं स्तुति करता हूं. நான் எத்தனை தடவை வந்து பிரசங்கம் பண்ணுகிறேன் என்பது முக்கியம் அல்ல. मैं कितने बार आकर प्रचार करता हूं वो मुख्य नहीं है. ஆண்டவர் என் மூலமாய் இந்த சபைக்கு பேசின காரியத்திலே நீங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். परमेश्वर मेरे द्वारा जो बातें बोली है उसमें आप कितना सच्चे हो, वही महत्वपूर्ण है. ஒரு மாசம் மட்டும் அப்படியே கொஞ்சம் உற்சாகமா இருந்துட்டு அமர்ந்து போனீர்கள் என்றால் எத்தனை தடவை வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. एक बार सिर्फ आकर उत्साहित होकर आप बैठ जाएंगे तो कितने भी बार में आऊंगा तो वो नहीं उपयोग का है. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினாலே விதவிதமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். परमेश्वर से प्रेम करते हैं, इसलिए बहुत अलग-अलग तरीके से परमेश्वर से बातें அந்த करते हैं. அன்பை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. वो प्यार को हम नहीं छोड़ देना है. ஆண்டவருடைய அன்பிற்குரியவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर का प्रेम का योग्य रहना है. ஆண்டவருடைய அன்பு உங்களிலே பெருக வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்ய வேண்டும். परमेश्वर का प्रेम अगर बढ़ना है तो उनके वाक्य वचन के अनुसार आपको करना है. அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள், சத்துரு உங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் उनके கொள்வார். वचन पे स्थिर रहिए, शैतान आपको न छूते हुए वो रक्षा करेंगे आपकी. தொடர்ந்து இன்னும் 3 நாட்கள் ஒரு சபையிலே ஊழியம் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். लगातार और 3 दिन हमें एक कलीसिया में मीटिंग है, आप उसके लिए प्रार्थना कीजिए. அதன் பிறகு ஒரு போதகர் கூடுகையிலே பேச போகிறேன், அதற்காகவும் ஜெபியுங்கள். और उसके बाद एक पास्टर्स के मीटिंग में बात करने वाला, उसके लिए भी प्रार्थना அந்த कीजिए. சாயங்காலத்துல மலாடு சபையிலையும் ஒரு சுவிசேஷ வலியுறுத்தல் கூட்டத்துல பேசுகிறேன், அதற்காகவும் ஜெபியுங்கள். और उसके बाद मलाड कलीसिया में शाम को मैं समाचार के बारे में बताने वाला, उसके लिए प्रार्थना कीजिए. பாதுகாப்பா இங்க வந்து சேர்ந்தது போல பாதுகாப்பா அங்க போய் சேர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. सुरक्षित रूप से जैसा यहाँ पे आया वैसे सुरक्षित रूप में वहाँ पे जाने का प्रार्थना कीजिए. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தால் நாம் ஆண்டவர் செய்த மகத்துவங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவார். अगर परमेश्वर अगर मिलने के लिए और एक अवसर दिया उनके अनुग्रह के हिसाब से, तो और परमेश्वर का महत्व को बोलकर हम मिलने के लिए காலையிலே நாம் ஒரு நல்ல பயிற்சி எடுத்துக்கொண்டோம். सवेरे का अच्छा एक ट्रेनिंग हम ले लिए. அதே பயிற்சியை இந்த மாலையிலே கொடுக்கணும்னு பாஸ்டர் கேட்டுக்கொண்டார். वही जो ट्रेनिंग है शाम को भी देना करके पास्टर ने पूछा. அப்படின்னா நம்ம அந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்து இருக்கணும். इसका मतलब है कि हम उस तरफ देख के बैठना चाहिए. ஆனா காலையில வந்தவங்க தான்
மேக்ஸிமம் இப்போ வந்திருக்கிறதுனால लेकिन सवेरे जो आए थे वही लोग यहाँ पे अभी भी आए அது हैं। சஸ்பென்ஸ் இல்லாம போயிடும். नहीं तो वो सस्पेंस नहीं रह जाएगा। அது அடுத்து இதான் சொல்லுவாரு, அடுத்து இதான் சொல்லுவாரு, நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. आगे यही बोलेंगे, आगे यही बोलेंगे, अगर आप बोल देंगे। அதனால நான் வித்தியாசமான ட்ராக்ல போறேன். इसलिए मैं दूसरे एक ट्रैक में जाने वाला हूँ। பிரசங்கமாவும் டீச்சிங்காவும் இருக்கும். ये प्रचार के रूप में और एक शिक्षा के रूप में रहेगा। ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ நடத்தட்டும். परमेश्वर कैसा चलाना चाहता है वैसे चलाना है। வாசிங்கள் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். हम पढ़ेंगे लूका का 12वां अध्याय या 41वां वचन। பூமியின் மேல் அக்கினியை போட வந்து பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். मैं हमें पृथ्वी पर हमें अग्नि डालने आया और वो अभी हमें जले कर मैं चाहता हूँ। நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். हम सब आंखों को बंद करके एक मिनट प्रार्थना ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசும். परमेश्वर शाम के वक्त हमसे बातें कीजिए। ஒரு மனித சத்தத்தை நாங்கள் கேட்க வரவில்லை. एक मनुष्य का आवाज को सुनने नहीं आए हैं। உம்முடைய சத்தத்தை கேட்க आपका வந்திருக்கிறோம். आवाज सुनने के लिए आए हैं। நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. आपका बात नहीं करने वाले एक पत्थर या वृक्ष நீர் नहीं हो। பேசுகிற தேவன் ஆண்டவர். आप बात करने वाले परमेश्वर हो। எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் ஆண்டவர். हमारे हृदय को बोलते हैं, எங்கள் சிந்தனையை திறக்கிறோம் ஆண்டவர். हमारे चिंता को बोलते हैं। உம்முடைய வசனம் எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவர். आपका वचन हमारे अंदर आए। வசனம் இருதயத்தின் ஆழத்துல விழணும் ஆண்டவர். ये हृदय का गहराई में गिरना है प्रभु। ஒன்றையும் சத்துரு பறித்து கொண்டு போகாதபடி அது முளைக்கும்படி செய்யுங்க. तो कोई भी शैतान न उठाए हुए वो उगली வளர்ந்து பலன் கொடுக்கும்படி ஆவியானவர் கிருபை वो செய்யுங்க. बढ़कर फल देने के लिए सहायता हो। எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். हम अपने आप को समर्पण करते हैं। நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். आप बात की जब सुनेंगे। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना सुनिए अच्छे परमेश्वर। ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கரங்களை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹalleluya. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். पृथ्वी पर आग लगाने के लिए आया और मैं चाहता हूँ कि वो अभी हमें सुलझ जाए। ஆண்டவர் ஏன் அக்கினியை போட விரும்புகிறார்? परमेश्वर क्यों आग डालना चाहते हैं? எப்படிப்பட்ட அக்கினியை போட इस விரும்புகிறார்? प्रकार का आग डालना चाहते हैं। எது பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் और விரும்புகிறார்? क्या क्या जलना चाहिए परमेश्वर चाहते हैं। எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். हमें इब्रानियों का पुस्तक उसका 12वां अध्याय 29वां वचन। இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினராக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். क्योंकि हमारा परमेश्वर भस्म करने वाली आग है। ஹalleluya. ஹalleluya. ஏன் அக்கினியை போட விரும்புகிறார்? அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். क्यों आग डालना चाहते हैं? क्योंकि वो भस्म करने वाले आग है। அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதான் போடுவாரு. उनके पास जो है वही डालेंगे ना। ஹalleluya. हालेलुया। பிச்சைக்காரன் ஐயா அம்மா தாயேன்னு கேட்கிறான். जब भिखारी हमें माता हमें कुछ दो करके जब कहता है, உங்ககிட்ட பாக்கெட் நிறைய 500 ரூபாய் நோட்டா வேற எதுவுமே இல்ல, आपके पास पूरा हमें 500 का गड्डी है, என்ன செய்வீங்க? आप क्या करोगे? நிறைய 500 ரூபாய் நோட்டு இருந்தா என்ன செய்வீங்க? बहुत सारा 500 का नोट है तो क्या करोगे? ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து एक 500 का नोट लेकर डालिए। ஐயோ ஒரு நாள் அந்த தப்ப நான் செய்யவே कभी மாட்டேன். भी मैं वो गलती नहीं करूंगा। சில்லறை காசை தேடி பார்ப்பேன், இல்லன்னா அடுத்த ஆளை பாருன்னு சொல்லிடுவேன். हमें मैं छुट्टा ढूंढूंगा, नहीं तो मैं बोलूंगा माफ कर दो। இல்ல சில்லறை காசு தான் நிறைய இருக்குது. नहीं बहुत चिल्लर ही पड़ा है। வீட்டுல எல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் ஒரு மணி பர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த சில்லறை காசெல்லாம் தூக்கி அதுக்குள்ள போட்டுக்கோ. घर में बहन लोग जो है पूरा मनी पर्स जमा करके उसमें पूरा छुट्टा डालते हैं। அது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த சில்லறை காசை எடுத்து கொடுக்கறதுல சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம். जितना भी पैसा रहेगा तो छुट्टा लेकर देने में कुछ लोगों को बहुत आनंद होता அது है। சில நேரத்துல நடக்கும்போது சலக்கு சலக்கு சலக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். और फिर चलते समय ऐसा आवाज आता है उससे। சில சபைகள்ல கொலுசு போடக்கூடாது, சலக்கு சலக்கு சத்தம் வரக்கூடாது. कुछ कलीसिया में जो है पायल नहीं डालते हैं, அதனால சில்லறை காசை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டா நடக்கும் போதெல்லாம் சலக்கு சலக்குன்னு நடக்குது. इसलिए छुट्टा और पैसा लेकर अगर पैकेट में डाल दे तो उसमें आवाज आता है। நம்மிடத்துல எது இருக்கிறதோ அதைத்தான் நாம் கொடுப்போம். हमारे पास जो रहता है उसे हम देते हैं। தேவனிடத்துல எது இருக்கிறதோ அதைத்தான் அவர் தருவார். परमेश्वर के पास जो है उसे ही परमेश्वर भी देंगे। அவர் அக்கினியா இருக்கிறார். वो आग के समान है। அவரிடத்தில் உள்ளதை நமக்கு தருகிறார். जो उनके पास है वो हमारे पास देते हैं। எனவே அக்கினியை பூமியின் மேல் போட விரும்புகிறார். इसलिए वो आग पृथ्वी पर डालना चाहते हैं। இரண்டாவதாக வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். दूसरा प्रकाशित वाक्य 1वां अध्याय उसका 4वां वचन வாசிங்கள் வெளிப்படுத்தல் 1:4. पढ़ेंगे। प्रकाशित वाक्य 1 का 4। யோவான் ஆசியாவில் உள்ள ஆ. 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது ம். இருக்கிறவரும் ம். இருந்தவரும் வருகிறவருமான
கர்த்தராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மனிதர்களுக்கு முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய சரி, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர்கள் 14 வசனம். 14 வசனம். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. இயேசுவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களாய் இருந்தது. यीशु का जो आग है वो आग की ज्वाला के समान थी। நம்முடைய தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற திரித்துவ தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर जो पिता पुत्र पवित्र आत्मा ऐसा त्रिएक परमेश्वर है। பிதாவாகிய தேவனும் அக்கினியாய் இருக்கிறார். पिता भी अग्नि के रूप में है। இயேசுவுடைய கண்கள் எல்லாம் அக்கினியாக और இருக்கிறது. यीशु का आंखें जो है वो भी आग के समान है। அவர் எதை பார்க்கிறாரோ அங்கே அக்கினி பற்றிக் கொள்ளும். जहाँ पर जो देखते हैं वहाँ पे आग लग जाती है, எனவே அவர் அக்கினியை போடுகிறார். इसलिए वो आग डालते हैं। மூன்றாவது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். और प्रकाशित वाक्य 4 अध्याय 5वां वचन। அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ये पवित्र आत्मा को दिखाता है। பரிசுத்த ஆவியானவர் 7 விதமான கிரியைகள் தான் 7 ஆவின்னு சொல்லிருக்கு. पवित्र आत्मा का 7 प्रकार का क्रिया ही 7 आत्माएं करके लिखा है यहाँ पे। 7 ஆவியும் அக்கினி தீபம் தான். सातों जो आग है, वो जो आत्मा है वो सब 7 दीपक है। அப்ப ஆவியானவருடைய 7 கிரியையும் அக்கினியாகத்தான் तो இருக்கு. पवित्र आत्मा का 7 क्रिया जो है वो आग के समान है। இப்போ நாம கேட்டோம்னா ஏன் ஆண்டவர் அக்கினியை போட போகிறார்? अभी हम पूछेंगे तो क्यों परमेश्वर आग डालना चाहता है? பிதாவும் அக்கினியாய் இருக்கிறார். पिता भी अग्नि के रूप में है, இயேசுவும் அக்கினியாய் இருக்கிறார். यीशु भी अग्नि है, ஆவியானவரும் அக்கினியாய் और இருக்கிறார். पवित्र आत्मा भी आग है। அவரிடத்தில் அக்கினியை தவிர வேறொன்றும் இல்லை. उनके पास आग के अलावा और कुछ नहीं है, எனவே பூமியிலே அக்கினியை போட போகிறார். इसलिए पृथ्वी पर आग डालना चाहते அது हैं பற்றி எரிய வேண்டும் என்று और விரும்புகிறார். वो जलना चाहते हैं। वो அல்லேலூயா. हालेलुया। எங்கெல்லாம் அக்கினியை ஆண்டவர் போட விரும்புகிறார்? कहाँ का परमेश्वर आग डालना चाहते हैं? அந்த அக்கினி என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் वो விரும்புகிறார். अग्नि क्या करना का परमेश्वर चाहते हैं? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். फरवरी का 1वां अध्याय 7वां वचन। தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். और सेवकों को दगदगाती आग बनाता है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया कहिए। யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கிறீங்களோ, जो जो परमेश्वर की सेवकाई करने के लिए आशा रखते हैं, ஆண்டவருடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறீங்களோ, परमेश्वर का वचन दूसरे को बोलने की चाहता है, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு விரும்புறீங்களோ, परमेश्वर का नाम को महिमा करना चाहते हैं, அவர்கள் எல்லாரையும் அணைந்து போல தீபங்களாய் அல்ல அக்னி தீபங்களாய் கர்த்தர் மாற்ற वो விரும்புகிறார். सभी लोग को बुझने वाली ज्योति के समान नहीं, अग्नि के में दगदगाती आग के समान बदलना चाहते हैं। ஏன் உங்களை அக்னி ஜுவாலையை பயன்படுத்த விரும்புகிறார்? क्यों आपको अग्नि के ज्वाला के समान इस्तेमाल करना चाहते हैं? எல்லா இடத்திலும் விளக்கு அணைஞ்சுதான் கிடக்கு. सब जगह पे दिया न बुझे इसलिए। உலகத்துல இருக்கிற எல்லாருடைய விளக்கும் அணைஞ்சு போய் கிடக்குது. हमें पृथ्वी जो दुनिया में सबका जो दिया जो है बुझ चुका है, நம்முடைய விளக்கு மட்டும்தான் சுடர் விட்டு எரிந்து लेकिन கொண்டிருக்கு. हमारा दिया ही जलते जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों पता है क्या? அவர் நெறிந்த நாணலை புரியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். क्योंकि वो जो है दिया जो जलने वाले को नहीं बुझाते और जो उसके धागे को नहीं खींचते नीचे। நம்ம அடிக்கடி மங்கி போனாலும் ஆண்டவர் கொஞ்சம் தூண்டி விடுறார். कई बार हम बुझने जैसा हो जाते तो भी परमेश्वर हमें वापस जला அல்லேலூயா. हालेलुया। நாம கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே மங்கி போயிடுறோம். हम थोड़ी देर जल जल कर ऐसा थोड़ा हम धीमा पड़ जाते हैं। ஜனவரி மாசத்துல பிரகாசமா எரியும். जनवरी का महीने में बहुत प्रकाशित रूप में चलते हैं, பிப்ரவரி मासத்துல மங்கி போயிடும். लेकिन फरवरी के महीने में हम थोड़े कम हो जाते हैं। மார்ச் மாசத்துல பிரகாசமா எரியும். मार्च के महीने में थोड़ा और प्रकाशित रूप में चलते ஏப்ரல் हैं, மாசத்துல மங்கி போயிடும். लेकिन अप्रैल के महीने में हम कम हो जाते हैं, மங்கியா போயிடுறோம். हम पूरे एकदम बुझ जाते हैं। புரியுதா? आपको समझ रहे हैं? ஆமா. இஞ்சி தின்ன குரங்காட்டம் ஆயிரும். हमें एकदम जो अदरक खाया हुआ हमें बंदर के समान हो जाते हैं हम। அல்லேலூயா. हालेलुया। அடிக்கடி தூண்டி விட வேண்டியிருக்கு. इसलिए हर बार आपको आपको जलाना पड़ता है। அதுக்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை வச்சு யார வச்சாவது கொஞ்சம் தூண்டி 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 விட்டுக்கிட்டு. इसलिए इस प्रकार का मीटिंग रखे किसको तो रख के आपको और हमें उत्साहित करते हैं। அப்ப நீங்க எவ்வளவு மங்கி எரிந்தாலும் நீங்கள் அணைந்து போகாதபடி உங்களை தூண்டிக் கொண்டே ஆண்டவர் இருக்கிறதினாலே நீங்கள் தான் பிரகாசிக்க
வாசிக்க முடியும். तो इसलिए आप कितना भी हमें आप पीछे हो जाएंगे तो भी आपको वापस हमें न पूछते हुए जलाने के लिए आपको ही प्रकाशित होना है. உலகத்தின் வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தான் இருக்கிறார். எனவே நாம் அக்கினியாய் எரிய வேண்டும். दुनिया का ज्योति यीशु मसीह आपके अंदर और मेरे अंदर है, इसलिए हमें जलते रहना है. அப்ப ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களை எல்லாம் அக்னி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுவார். जो भी चाहते कि परमेश्वर के जीना है, परमेश्वर का सेवकाई करना है, उन सबको परमेश्वर हमें अग्नि के ज्वाला போகிற இடமெல்லாம் இருக்கிற இருளை விரட்டி அடிக்கும்படி, जाने वाले सब जगह पे जो अंधकार है उसको भगाने के लिए, अंधकार கிரியைகளை விரட்டி और அடிக்கும்படி, अंधकार का क्रिया को भगाने के लिए, எல்லா ஜனங்களுக்குள்ளும் பற்றி எரிகிற அக்கினியால் உங்களுக்குள்ள இருக்கிற சுவிசேஷம் கடந்து போகும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். सभी लोग के अंदर एक जलते हुए आग के समान आपका शुभ समाचार जाने के लिए परमेश्वर को उपयोग करने वाला है. வசனத்தின்படியாக இந்த சபையின் ஊழியக்காரரை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்த விரும்புகிறார். वचन के द्वारा परमेश्वर सेवक को अग्नि ज्वाला के समान उपयोग करना चाहता है. ஹல்லேலூயா. பாவத்தோடு மல்லு கட்டுகிற வேலை கிடையாது. पाप के साथ हमें लड़ने का काम नहीं है. அந்த பாவம் தேவனுடைய அக்கினியினால சுட்டரிக்கப்படும்படி ஆவியானவர் பயன்படுத்துவார். वो पाप परमेश्वर के आग से भस्म होने के लिए पवित्र आत्मा इस्तेमाल करेगा. பல நேரங்களிலே இந்த பவுலிலே கிரியை செய்கிற இருளின் வல்லமைகள் ஊழியக்காரர்களை செயல்படுத்த விடாமல் தடுத்து விடுகிறது. कई बार इस जगह पर जो हमें अंधकार की जो क्रिया चलती है वो सेवक को हमें आगे बढ़ने नहीं देती है. ஆனால் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தும் போது எந்த அந்தகார கிரியை முன்னால நிற்க முடியாம சுட்டரிக்கப்பட்டு போய்விடும். ஹல்லேலூயா. जब परमेश्वर अग्नि ज्वाला के समान इस्तेमाल करते तो कोई भी हमें अंधकार न रखते हुए भस्म हो जाएगी. ஹல்லேலூயா. அநேக அணைந்து கிடக்கிற தீபங்களை ஏற்றி வைக்கும்படி, பிரகாசமா எரிய வைக்கும்படி உங்கள் ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். कई जो बुझे हुए दिया को हमें जलाने के लिए आपके सेवक को परमेश्वर अग्नि ज्वाला के समान इस्तेमाल करने वाला है. ஆமென். இந்த சபையில மட்டுமல்ல, பல சபையில மங்கி எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளை பிரகாசமாய் தூண்டிவிட்டு எரிய வைக்க உடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். सिर्फ ये कलीसिया में नहीं, कई कलीसिया में जो हमें बुझकर जलने वाले दिया को हमें जलाने के लिए आपके हमें सेवक को जो अग्नि ज्वाला के समान इस्तेमाल करना है. அடிக்கடி சோர்ந்து போகிற, உடைந்து போகிற உள்ளங்களை கட்டி எழுப்ப, தட்டி எழுப்ப, உற்சாகப்படுத்த ஒரு மோட்டிவேட்டராக உங்க ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். कई बार जो निराशा में टूटे हुए लोगों को हमें नहीं, हमें उत्साहित करने के लिए आपके सेवक को परमेश्वर इस्तेमाल करने वाला है. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அக்கினியின் தேவன். हमारा परमेश्वर आपका परमेश्वर है. இந்த அக்கினியின் தேவன் யாருக்குள்ள வருகிறாரோ அவர்கள் எல்லாம் தேவனுக்காக அக்கினியாய் பற்றி எரியும்படி கர்த்தர் செய்வார். ये आग का परमेश्वर जिसके अंदर भी आएगा तो उसको आग के समान हमें वो जलने के लिए परमेश्वर सहायता करेगा. இரண்டாவதாக லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். हम दूसरा हमें लूका का हमें तीसरा अध्याय उसका 14वां वचन पढ़ेंगे. லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படியுங்கள். लूका 3 का 16 पढ़ेंगे. யோவான் எல்லாத்துக்கும் பிரேத்திரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி பெற்றது மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு 3 அல்லேலூயா சொல்லி தரேன். आपको 3 प्रकार का हालेलुया सिखाता हूं. என்ன அல்லேலூயானா, कैसा किस प्रकार का? முதல்ல ஆரவார அல்லேலூயா. पहले जो है बहुत शोर से करने वाला हालेलुया. இரண்டாவது எக்கால அல்லேலூயா. फिर तूरी का हालेलुया. ஒரு அல்லேலூயா மாதிரி. दूसरा एक हालेलुया बोल गया. ஆரவார அல்லேலூயா, जो शोर से करने वाले हालेलुया. எக்கால அல்லேலூயா ரெண்டு மட்டும் और சொல்லுவோம். तूरी वाला हालेलुया. ஆரவார அல்லேலூயானா கையை இப்படி வச்சுக்கணும். हमें जो अगर जोर से बोलने वाला हालेलुया, எல்லாரும் கையை இப்படி வைங்க. हाथ ऐसा रख लीजिए. வெட்டுற மாதிரி கத்தி வச்சு வெட்டுற மாதிரி. ऐसा चाकू से काटने वाले. பக்கத்துல இருக்கவங்கள வெட்டிடாதீங்க. ரொம்ப இதுதான் ரொம்ப எட்டஞ்சலா இருக்கு. बाजू वाले को मत काट. போட்டு தள்ளுன்னு போட்டு தள்ளிடாதீங்க. मार मत दीजिए. கையை இப்படி வைங்க. हाथ ऐसे को रखिए. ஆரவாரம். ये शोर से बोलने वाला. ஹalleluya 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 சொல்லுங்க எல்லாரும். ஹalleluya 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 ஹalleluya. நல்லா கையை அசைத்து ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya சொல்லும்போது இன்னொரு ஹalleluya ஞாபகத்துக்கு வந்துருச்சு.
ये बोलते ही दूसरा एक जो भूल गया था वाले ने याद आ அது என்ன அல்லேலூயானா இடி முழக்க அல்லேலூயா. वो क्या है कि जो வந்திருக்கு பாருங்க. ஹalleluya. கை எப்படி வச்சீங்க எல்லாரும்? முதல்ல கை எப்படி வைக்க சொன்னேன், இப்ப எப்படி வைங்க. தெரியல பாருங்க, கை குத்துனா வலிக்குமோ வலிக்காதா பாருங்க. मुक्का मारेंगे तो दर्द होगा. முன்னால இருக்கவங்கள ஜாக்கிரதையா இருங்க. सामने वाले लोग सब हमें பஞ்ச் விடுங்க. सबको पंच मिलने वाला. पंच பண்ற அல்லேலூயா. पंच करने वाला हालेलुया. हालेलुया 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 हालेलुया. ஏன் தெரியுமா? क्यों पता है? வலப்பக்கம் இடப்பக்கம் சாத்தான், दाहिनी और बाई और शैतान, முன்னும் பின்னும் சாத்தான், आगे पीछे शैतान, மேலையும் கீழையும் சாத்தான், ऊपर नीचे शैतान, சுற்றிலும் முற்றிலும் சாத்தான். और पूरे आजू बाजू में அப்ப शैतान இடி है. முழக்க அல்லேலூயா போடும்போது பஞ்ச் பண்றது யாருன்னா इसलिए जैसा हमें बाजू बरसती वैसा हमें जब हम பக்கத்துல இருக்கிறவங்கள இல்ல, आजू बाजू के वाले को नहीं, பக்கத்துல இருக்கிற சாத்தான். आज बाजू में रहने वाले शैतान को. அல்லேலூயா. ஒரு எக்கால அல்லேலூயா சொல்லும்போது சாத்தானுக்கு ஒரு பஞ்ச். एक अतूरी का जब हालेलुया कहते तो शैतान को एक पंच நீங்க देता. பண்ற பஞ்ச் जो ऐसा हल्के से करते हैं, இப்படி குத்துனீங்கன்னா சாத்தான் ரொம்ப சரி. ऐसे आप मारोगे तो शैतान हंसेगा. வெற்ற பஞ்ச்ல அவன் பறந்து ஓடி போயிடும். जो पंच आप मारोगे तो उसे उड़ जाना चाहिए. பஞ்சா பறந்துடும். वो अपने कापूस के समान उड़ जाता है. அல்லேலூயா. हालेलुया. அடுத்து எக்கால அல்லேலூயா. और तूरी का हालेलुया होता है. எக்காலம் எப்படின்னா அப்படி மெதுவா ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. तूरी जैसा आराम से शुरू होकर ऐसे चलते जाता है. இந்த அல்லேலூயா சொல்லணும்னா இங்க கையை வைக்கணும். ये हालेलुया बोलना तो यहाँ पे हाथ रखना है. ஆரவார அல்லேலூயாவுக்கு இப்படி கையை வைக்கணும். जो हमें शोर से बोलने वाला हालेलुया का ऐसा हाथ எக்கால रखना है. அல்லேலூயாவுக்கு இப்படி கையை வைக்கணும். और आकार இடி முழக்க அல்லேலூயாவுக்கு இப்படி கையை வைக்கணும். नहीं गरजने वाले जो हमें हालेलुया तो उसको ऐसा रखना है. எக்கால அல்லேலூயாவுக்கு இப்படி கையை வைக்கணும். और तूरी का हालेलुया के लिए ऐसा रखना है. எங்க இருந்து ஆரம்பிப்போமா? यहाँ से शुरू करते हैं. மறுபடி மறுபடி இப்ப மூணு அல்லேலூயாவும் சொல்லிடணும். இல்லமா एक साथ बोल देंगे. Hallelujah, 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 hallelujah. காலையில எந்திரிச்சு सवेरे उठकर இந்த மூணு அல்லேலூயாவையும் மூணு மூணு நிமிஷம் சொல்லுங்க. ऐसा ये 3 हालेलुया 3 मिनट आप बोलिए. சொல்லுங்க, நான் சொல்லுங்க. मैं जो बोला वो बोलिए. காலையில எழும்பி सवेरे उठकर இந்த மூணு அல்லேலூயாவையும் ये 3 हालेलुया को மூணு நிமிஷம் சொல்லுங்க. 3 मिनट आप बोलिए. அதுக்கு பிறகு உங்களுக்கு தூக்கம் வந்தா என்னை போன் போட்டு கேளுங்க. इसके बाद आपको नींद आई तो मुझे फोन लगाकर बोलिए. இதுக்கு பிறகு தூக்கம் வந்தா எப்படி பஸ்? इसके बाद भी नींद आएगा तो कैसा चलेगा? ஹalleluya, ஆமென். आमीन. அப்ப பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் நிரப்புகிறார். तो पवित्र आत्मा और आग से वो भरते हैं हमें. அப்போ நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், तो अगर परमेश्वर को आप स्वीकार कर लिए, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், आप उद्धार पा लिए, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று விட்டீர்கள். पवित्र आत्मा का अभिषेक को पा लिया, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதே அவர் அக்கினியாகத்தான் வந்திருக்கிறார். तो पवित्र आत्मा के साथ आपके साथ आते तो आग के समान ही आते हैं. எத்தனை பேருக்கு சந்தேகமா இருக்குது? कितने लोग का संदेह है? ஐயோ அப்படி என்ன என்கிட்ட வரல பரிசுத்த ஆவியானவர் नहीं ऐसा तो नहीं आया मेरे पास. அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா? अगर आपको संदेह है क्या? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. प्रेरितों का पुस्तक 2 अध्याय 3 वचन पढ़ेंगे. அல்லாமலும் ஆ. அக்கினிமய நாவுகளைப் போல் அக்கினி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு அவர்களுக்கு காணப்பட்டு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. और उनके आग की आमीन सी जीभ आमीन फटती हुई दिखाई दी और उनमें से हर एक पर आमीन आग ठहराई और वे सब पवित्र आत्मा से भर गए और जिस प्रकार आत्मा ने उन्हें बोलने की सामर्थ दी वे अन्य अन्य भाषा बोलने लगे. அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போதே அக்கினியை போல தான் வந்து இறங்கி पवित्र आत्मा आपके ऊपर आते समय ही आग के समान आके उतरे हैं। அவ ஆவியில நிறையும் போது ஏன் உடம்பு ஆடுது तो आत्मा में भरते समय क्यों शरीर हिलता है, ஏன் ஆடுது क्यों हिलता है, ஏன் உதடு துடிக்குது क्यों आमीन होठ आमीन हिलता है, ஏன் கை தானா தட்டுது क्यों हाथ अपने आप ताली बजाता है, ஏன் அது ஒரு பவர் क्योंकि वो एक सामर्थ्य है। இப்போ துப்பாக்கி சுடுற மனுஷங்க என்ன பண்றாங்க अभी बंदूक चलाने वाले लोग क्या करते हैं, உள்ள தோட்டம் எல்லாம் போடுறாங்க अंदर पूरा गोली डालते हैं। அந்த நாட்கள்ல இந்த தோட்டம் எல்லாம் கிடையாது இந்த குருவி சுடுற துப்பாக்கி பாத்துருக்கீங்களா எத்தனை பேர் பாத்துருக்கீங்க குருவி சுடுற துப்பாக்கி कितने लोग ये पक्षी मारने वाला बंदूक देखे हैं, குருவிக்காரர்கள் வச்சிருப்பாங்க இல்லையா ये पक्षी मारने वाले அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள தேங்காய் நாறு செங்கல் கரும்பருந்து எல்லாத்தையும் உள்ள போட்டு இடிப்பாங்க उसमें जो है वो नारियल का जो हमें उसका जो कवर है वो सब डालकर हमें उसमें मारते हैं अच्छे से। எல்லாம் இடிச்சிட்டு துப்பாக்கி எடுத்து இங்க தோள்பட்டையில வைப்பாங்க ऐसा सब मारकर हमें बंदूक लेकर अपने कंधे में रखते हैं। இப்படி வச்சீங்கன்னா சுடும்போது துப்பாக்கி இங்க போயிடும் अगर आप ऐसा कंधे में रखे तो मारते समय आप पीछे चले जाएगी बंदूक। துப்பாக்கி இங்க போயிருச்சுன்னா குறி வேற எங்கேயா போயிடும் अगर बंदूक यहाँ पे चले गए तो किधर और निशाना किधर और चले जाएगा। அதனால துப்பாக்கி முனையை ஷோல்டர்ல இங்க வச்சுக்குவாங்க इसलिए जो है बंदूक का जो कोना होता है वो कंधे में रख देते हैं। சுடும்போது அந்த துப்பாக்கி முன்னால குண்டு போற மாதிரி பின்னால கொஞ்சம் தள்ளும் और जो आप जब आगे गोली चलती है तो पीछे भी थोड़ा वो आती है அந்த அத தாங்கிறதுக்கு இந்த தோல்ல வச்சுக்குவாங்க और उसको संभालने के लिए ऐसा छाती पे रख देते हैं। அது வேகமா ஃபயரா போய் எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு அதை கீழே விட வச்சு वो तेजी से जाकर जिसको मारना है मारकर गिरा देती है। பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் அப்படி வெடிகுண்டை போல வந்திருக்கிறார் पवित्र आत्मा भी आपके अंदर उस प्रकार का एक हमें गोली के समान आई है। எல்லா சாத்தானின் கிரியைகளையும் லக்கு வச்சு அடிச்சு கீழே வீழ்த்தணும் सब शैतान का जो क्रिया को है निशाना लगाकर मारकर गिरा देते हैं। ஹalleluya हालेलुया। அல்ல அந்நிய பாஷை பேசும்போது குளிர்ந்து போன அந்நிய பாஷை பேசக்கூடாது कई हमें अन्य भाषा बोलते समय जो ठंडा हुआ अन्य भाषा नहीं बोलना है, அக்னியின் அந்நிய பாஷையை பேச अग्नि का अन्य भाषा बोलना है। ஹalleluya हालेलुया। நாம் அந்நிய பாஷை பேச பேச நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுது हम अन्य भाषा बोलते बोलते भक्ति में बढ़ोतरी होती है। அந்நிய பாஷை பேசிட்டு வெளியில வரும்போது சாத்தானை பார்த்து எங்கடா இருக்கிற வாடா ஒண்டிக்கு ஒண்டின்னு சொல்ற மாதிரி हमें अन्य भाषा बोलकर जब बाहर जाते हैं तो शैतान को देखकर आजा हमें एक एक करके हम ले ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு ஒரு விசுவாசி உபவாசம் இருந்து ஒரு ரூமுக்குள்ள போனா एक सेवक ने ऐसा बोला कि एक विश्वासी उपवास रखकर एक रूम के अंदर गए, 3 நாள் அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்தா 3 दिन के बाद उस रूम से बाहर आए। 2 காரியம் நடக்கும் 2 चीज होगा अगर ऐसा हुआ। ஒன்னு அவங்க ஒட்டஞ்சு போய் வருவாங்க एक वो टूट कर आएंगे, உடைந்த பாத்திரம்னா मैं टूटा हुआ बर्तन हूँ, அது உமக்கே தெரியும் वह आपको पता है தேவன் பயன்படுத்துகிறேன் लेकिन आप इस्तेमाल कर रहे இது हो, யாருக்கு புரியும் ये किसको समझ में आएगा। அப்படின்னு உடைஞ்சு போய் வருவாங்க ऐसा टूट कर आएंगे बाहर। இன்னொன்னு दूसरा எல்லா சாத்தானின் கிரியைகளையும் உடைக்கிறவர்களாய் வருவார் सब शैतान का क्रियाओं को तोड़ने वाले से बाहर आएंगे। ஏன் அப்படி வராங்க क्यों ऐसा आते हैं, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் हमारे अंदर का पवित्र आत्मा उस அந்த प्रकार का है। பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை ஓய்வெடுக்க விடமாட்டா உறங்க விடமாட்டா அவருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அக்னியை கக்கிக்கொண்டே இருக்கும்படி செய்யும் वो पवित्र आत्मा जब तक आपके अंदर है आपको विश्राम लेने नहीं देगा, आपको सोने नहीं देगा, आपके अंदर का अग्नि को बाहर हमें वो उगाने रखेगा। அல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க आवाज के साथ कहिए, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அக்னியாய் வந்திருக்கிறார் पवित्र आत्मा हमारे अंदर अग्नि के रूप में आए हैं। அதுதான் பெந்தேகோஸ்தையின் அனுபவம் वही पेंतेकोस्त का अनुभव है। அந்த பெந்தேகோஸ்தை அனுபவம் ஆரம்பித்த உடனே என்ன நடந்தது वो पेंतेकोस्त का अनुभव शुरू हुआ तो क्या हुआ, எல்லாரும் கையை தட்டி அந்நிய பாஷை பேசி கீழே விழுந்து உருண்டு புரண்டு எந்திரிச்சு போயிட்டாங்களா सब हमें ताली बजाकर अन्य भाषा बोलकर गिरकर सब चले गए क्या, அதுவும் நடந்தது वो भी हुआ। ஆவியானவர் வந்தாரு கையை தட்டினாங்க ஆவியில நிரம்புனாங்க டான்ஸ் போட்டாங்க எல்லாம் நடந்தது और पवित्र आत्मा आए ताली बजाए और नाचे वो सब हुआ। அதனாலதான் வந்து வேடிக்கை பார்த்தவங்களுக்கு ஏதோ அங்க வித்தியாசமா தெரிஞ்சிச்சு इसलिए जो देख रहे थे बाहर से आकर उनको ऐसा लगा कुछ तो अलग हो रहा है यहाँ पे। எல்லாம் கொஞ்ச உடனே பேதுரு அபிஷேகத்துல நிறைந்த பேதுரு எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறான் सब चीज खत्म होने के बाद पतरस अभिषेक में उठकर खड़े रहकर प्रचार करता है। அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள போய் இருதயத்தை உடைத்தது वो अभिषेक वाली शब्द जो है लोगों के हृदय में जाकर वो हृदय को तोड़ा। அவர்கள் எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவிடத்தில் கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் वो सभी लोग हमें हृदय में चुभे
में जाकर वो पतरस क्या पास अगर पूछे कि हमें क्या करना है, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமையோடு நீங்கள் புறப்பட்டு இயேசுவின் வசனத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். आपके अंदर का पवित्र आत्मा के बल के साथ आप जाकर यीशु मसीह का वचन को बोलिए. உங்க கையில் இருக்கிற பைபிளை எடுத்துட்டு போய் பிரசங்கம் பண்ணுங்கள். आपके हाथ में रहने वाले बाइबल को लेकर जाकर प्रचार कीजिए. இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். यीशु मसीह का सुसमाचार सुनाइए. உங்களுக்குள் இருக்கிற அக்கினி புறப்பட்டு போய் ஜனங்களுடைய இருதயங்களை உடைக்கும். आपके अंदर का अग्नि जाकर लोगों के हृदय को तोड़ेगा. அவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாய் உங்களிடத்தில் கேட்பார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? हृदय में चुभा जाकर वो पूछेंगे हम क्या करेंगे. அல்லேலூயா. हालेलुया. சில பாறையில பெரிய மலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல காணப்படாமல் போய்விடும். कुछ रास्ते में कुछ बड़ी पर्वत है, सब कुछ दिनों के बाद हमें दिखाई नहीं देती है. அந்த மலையை உடைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? वो पर्वत तोड़ने के लिए क्या करते हैं? நல்லா ட்ரில் பண்ணி ஒரு 5 அடிக்கு ஓட்ட போடுறாங்க. अच्छे से ड्रिल करके लेकर 5 फीट में वो खड्डा डालते हैं. அந்த ஓட்டக்குள்ள நிறைய அந்த மருந்து கருமருந்து வெட்டி மருந்து உள்ள போடுறாங்க. उसके अंदर बहुत सारे जो है ये ऐसा कमेंट का पटाखा का जो है वो बारूद डालते हैं. அதுல ஒரு அந்த டெட்டனேட்டரா அந்த மாதிரி ஒரு வெடிப்பொருளை உள்ள வைக்கிறாங்க. वो डेटोनेटर के कैसा ही का बारूद का भी चीज रखते हैं. எல்லாவற்றையும் இணைத்து ஒரு இடத்துல தீ வைக்கிறார்கள். सब चीज को ऐसा मिलाकर एक जगह पे आग लगाते हैं. அந்த நெருப்பு போய் அதற்குள்ளே வெடிக்க ஆரம்பிக்கிறது. वो आग जाकर वो सब फटने लगता है. அந்த மலைக்குள்ளே போடப்பட்டிருக்கிற வெட்டி மருந்து வெடிக்கும் போது அந்த மலையெல்லாம் வெட்டிச்சு பாலமாக விழுந்து விடுகிறது. उस पर्वत के अंदर डाला गया जो बारूद है वो जलकर जब फटता है तो पर्वत पूरा टूट जाता है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் மலையை போல இருக்கலாம். आपके आजू-बाजू में लोग सब पर्वत के समान रह सकते हैं. கற்பாறையை போல கடினமான இருதயம் உடையவர்களா இருக்கலாம். पत्थर के समान बहुत कठोर हृदय वाले रह सकते உங்க हैं. சொந்த குடும்பத்திலே உங்கள் கணவன் அப்படி இருக்கலாம். आपके खुद के परिवार में आपके पति மனைவி அப்படி இருக்கலாம். पति ऐसा रह सकते हैं. பிள்ளைகள் அப்படி இருக்கலாம். बच्चे ऐसे रह सकते हैं. உறவினர்கள் அப்படி இருக்கலாம். रिश्तेदार वैसे रह सकते ஆனா हैं. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி பொறி அவங்க மேல விழும்போது கற்பாறை எல்லாம் உடைந்து தவிடுபடியாய் மாறி போகும். लेकिन आपके अंदर की आग जो है उनके ऊपर गिरेगी तो सब जो है पर्वत है जो पत्थर है सब टूट जाएगा और चूर-चूर हो जाएगी. ஹalleluya. हालेलुया. கல்லான இருதயத்தெல்லாம் கர்த்தர் ஒட்டச்சி जो पत्थर के समान जो हृदय है सब परमेश्वर तोड़ेंगे கனிமான இருதயமா கர்த்தர் மாத்திடுவார். और एकदम एक अच्छा वाला हृदय के समान बदल देंगे. அது உங்க மாம்ச பலம் செய்வத வேலை அல்ல. वो आपके शरीर के सामर्थ्य से नहीं होती है. वो உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியின் தேவன் செய்கிற வேலை. आपके अंदर रहने वाले अग्नि का परमेश्वर करते हैं. பேதுருவின் மூலமாய் 3000 பேர் 5000 பேர் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். पतरस के द्वारा 3000 5000 लोग जो है उद्धार पाए. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியின் தேவன் கிரியை செய்தால் உங்கள் மூலமாக ஆமென் 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. आपके द्वारा अग्नि का परमेश्वर क्रिया करेंगे तो 10 20 30 50 ऐसे लोग हमें उद्धार पाएंगे. எதிர்காலத்தில் சபை 3000 5000 திரள் கூட்ட மக்கள் கூடி ஆராதிக்கிற திருச்சபையாய் மாற்ற ஆண்டவரால் முடியும். और आगे जाके आपसे 3000 5000 का जो है भवन के समान परमेश्वर बदलने के लिए परमेश्वर से काम है. அல்லேலூயா. हालेलुया. அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர்கள் இரண்டாவது செய்ய வேண்டியது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை जो अभिषेक पाए हैं वो दूसरा करने वाली चीज हमें प्रेरितों का पुस्तक का पहला अध्याय 8वां वचन में जो लिखा है उसे करना है. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. प्रेरितों का 1:8 पढ़िए. பரிசுத்த ஆவி ஆ. உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். परंतु जब आप पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ पाओगे और यरूशलेम में और सारे यहूदिया में और समरिया में और पृथ्वी के चारों ओर तक तुम गवाह होंगे. பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, पवित्र आत्मा पाए हुए परमेश्वर के बच्चों, உங்களுக்குள்ள வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் आपके अंदर आए हुए पवित्र आत्मा நீங்க என்ன செய்யணும்? ஒரு டாஸ்க் கொடுக்கிறார். आप क्या करना है कहकर आपके ऊपर एक टास्क डालते हैं. ஒரு டார்கெட் கொடுக்கிறார். एक टारगेट आपको देते हैं. முதல்ல உன் வீட்டுல சாட்சியாய், पहले तेरे घर में गवाही के रूप में रहे. அல்லேலூயா. हालेलुया. வீட்டுல செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும். घर में करने वाली जिम्मेदारी को कर, அதை ஒழுங்கா செய்யணும். उसे सही रीति से करना கடமையை है. செய்யாம அங்கேயும் ஓடிட்டு இருக்க கூடாது. करते हुए को जिम्मेदारी को न करते हुए यावा नहीं तोड़ना है. நான் ஏற்கனவே சொன்னேன்னு சொல்லலையே தெரியல, இன்னொரு தடவை சொல்றேன். मैं पहले बोला या नहीं बोला पता नहीं, मैं और एक बार बोल रहा हूँ. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பம் எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. थोड़े वर्ष के पहले एक परिवार हमारे घर அந்த आया. அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, ஐயா ரட்சிக்கப்படல. वो माता जी उद्धार पाए लेकिन उनका जो पति है नहीं उद्धार पाया था. அம்மா வந்து சொன்னுச்சு, இந்த ஐயா போட்டு என்ன அடியோன்னு அடிச்சிட்டாரு तो பாஸ். माता जी ने कहा कि ये इन्होंने मुझे बहुत मार दिया. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க பாஸ். तो क्या है अगर आप पूछिए पास्टर. நான் அந்த ஐயாவை பார்த்து, ஏயா போய் நம்ம நல்ல அம்மாவையா
मैं उनको लेकर पूछा कि क्यों आपने मारा, ये अच्छे சர்ச்சுக்கு मारा है। ஒழுங்கா வந்துருவியா? कलीसिया में अच्छे से आ जाते हैं, ஒழுங்கா ஜெபம் பண்ற விசுவாசியா? अच्छे से प्रार्थना करने वाले ஏன் विश्वासी அந்த हैं। அம்மாவை போட்டு அடிச்ச? क्यों आप इनको मारे? நீங்களே கேளுங்க பஸ், அவன் என்ன तो பண்ணா? उन्होंने बोला कि आप ही पूछिए उन्होंने क्या किया। நான் அந்த அம்மா பத்தி என்னம்மா பண்ணேன், ஏம்மா அவரை அடிச்சேன்? मैंने उन माता को लेकर पूछा कि क्या हुआ, क्यों मारा? ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல பாஸ்டர், நான் அடிச்சேன்। उन्होंने बोला कि आयो मैंने कुछ नहीं किया, उन्होंने मेरे को लेकिन फिर भी मार दिया। மறுபடியும் கேளுங்க பாஸ்டர், उन्होंने बोला वापस पूछिए। ஏம்மா என்னம்மா செஞ்சு அடிச்சாரு? तो मैंने बोला ஐயோ ஒண்ணுமே செய்யல பாஸ்டர், நான் அடிச்சேன்। बोला कि नहीं आयो मैंने कुछ नहीं किया, फिर भी मारा मुझे। அந்த அம்மா ஒண்ணுமே செய்யாத அம்மாவை ஏன் அடிச்சேன்? तो मैंने बोला कुछ भी नहीं किया, उन माता जी को क्यों मारा आपने? அதுக்கு தான் அடிச்சேன்। तो बोला इसलिए मैंने मारा। எதுக்கு அடிச்சேன்? क्यों मारा? ஒண்ணுமே செய்யல, அதுக்காக தான் அடிச்சேன்। कुछ भी नहीं किया इसलिए मैंने मारा। வீடு கூட்டல, घर नहीं பாத்திரம் கழுவல, बर्तन नहीं धोया, துணி துவைக்கல, कपड़ा नहीं धोया, சமையல் பண்ணல, खाना नहीं पकाया, எதுவும் பண்ணல। और कुछ नहीं किया। ஆனா ஒண்ணா முக்காட போட்டுட்டு முழங்கால போட்டு உட்கார்ந்துறான்। कुछ भी होता तो है हमें लोग स्कार्फ पहनकर हमें நான் எப்படி அடிக்காம இருக்கிறது? तो मैं कैसा नहीं मार पाऊंगा? ஹalleluya। हालेलुया। உங்க வீட்டுல சாட்சிகளா இருங்க। आपके घर में गवाही के रूप में रहिए। நல்ல அமைதியில் உள்ள பெண்கள் अच्छे शांत भरे हुए जो தன்னுடைய बहन கணவன்மார்களை போதனை இல்லாமலே ஆதாயம் பண்ணிக் கொள்வார்கள்। अपने पति को इजीली हमें कमा लेते हैं। நேற்று ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும் சொல்லியாச்சு। मैंने कल कैसा एक पति होना चाहिए, बच्चे कैसे होना है मैंने बोल दिया। நேத்து கேட்டது நேத்தே போச்சு பாஸ்டர்னு சொல்லாம कल जो सुना वो कल ही चलेगा, ऐसा அத உங்க வாழ்க்கையில நடைமுறையாக்குங்க। ऐसा ना बोलते हुए आपके जिंदगी में उपयोग कीजिए। உங்க வீட்டுல சாட்சியா இருங்க, आपके घर में गवाही के रूप में रहिए। உங்க வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருங்க, आपके काम करने वाली जगह पर गवाही के रूप में கூட रहिए। வேலை செய்யறவங்களுக்கு நீங்க கிறிஸ்தவர்கள் என்பது தெரியட்டும், साथ में रहने वालों को आप एक मसीही होकर आप जानने दो, ஆண்டவருடைய பிள்ளைகள் இவர்கள் என்று தெரியட்டும், परमेश्वर के बच्चे कर जानने दो, இவர்கள் பொய் பேச மாட்டார்கள் என்று தெரியட்டும், ये लोग झूठ नहीं बोलते कर जानने दो, இவர்கள் பொருட்களை களவாட மாட்டார்கள் என்று தெரியட்டும், ये लोग चीजों को नहीं चुराते कर जानने दो, இவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று தெரியட்டும், और ये लोग हमें धोखा नहीं देते कर, இவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்று தெரியட்டும், ये लोग जो है हमें कुछ हमें இவர்கள் மோசடி பண்ண மாட்டார்கள் என்று தெரியட்டும், ये लोग विश्वासघात नहीं करेंगे करके जानने दो, இவர்கள் பாவ காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியட்டும்। ये लोग पाप का काम नहीं करते करके जानने दो। அப்படி ஒரு சாட்சிகளாய் நீங்கள் மாறுங்கள்। वैसे गवाही के रूप में आपको बदलना है। எங்க ஒரு பக்கம் அந்த வெங்காயம் எடுக்கிறதுக்கு கடலக்காய் பறிக்கிறதுக்கு ஆட்கள் போவாங்க। और हमारे गांव में जो है कांदा उठाने के लिए और दूसरे वस्तु उठाने के लिए जाते हैं। கரெக்டா தான் சொன்னீங்களா? சரி, அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த அதுல வேலை செய்யறவங்க இந்த டிஃபன் பாக்ஸ்ல பெரிய தூக்குச்சட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல தூக்குவாளியில சாப்பாடு கொண்டு போவாங்க। तो वो काम करने वाले जो है बड़ी वैसा एक टिफिन बॉक्स में वो खाना लेकर जाते हैं அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கழுவி பத்திரமா வச்சுக்கிடுவாங்க। और उसे साफ कर धोकर अच्छे से रख देते हैं। காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒழுங்கா வேலை போயிட்டு இருக்கும்। सवेरे से दोपहर तक अच्छे से काम होता है மத்தியானத்துக்கு மேல வேற வேலை நடக்கும்। और दोपहर के बाद दूसरा काम होता है। என்னன்னா பறிச்சு போடுற வெங்காயத்துல கொஞ்சம் யாரும் பார்க்காத போது எடுத்து தூக்குச்சட்டிக்குள்ள போட்டு மூடிடுவாங்க। क्या है कि जो कांदा निकालते हैं उसमें से कोई देखता नहीं तो उठाकर अपने टिफिन बॉक्स में எப்படி மோசே அங்கும் இங்கும் பார்த்து ஒருத்தனை குத்தி இந்த புதைச்சு வச்சாலும் இந்த வேலை இங்க நடக்கும்। जैसे मूसा यहाँ वहाँ देखा और एक जन को मार के दफना दिया, वैसे काम यहाँ पे होता है। அங்கிட்ட கிட்ட பாக்குறது கொஞ்சம் எடுத்து உள்ள போட்டு மூடிடுறது। यहाँ वहाँ देखते हैं और फिर बाद में डाल देते हैं कुछ। சில பிள்ளைகள் பறிச்சு எழுதுற பிள்ளைகள் எழுத பண்ணுவாங்க, அங்கிட்ட கிட்ட பார்த்துட்டு பிட்டு எடுத்து जैसे एग्जाम देने वाले बच्चे करते हैं, यहाँ वहाँ देखते हैं और फिर बाद में बिट निकाल कर लिखने लगते हैं। அல்லேலூயா। हालेलुया। இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது। ऐसे काम नहीं करना है। எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி இப்படி உதவி காட்டுவாங்க। ஒண்ணுமே எடுத்துட்டு போல அவங்க। सब चीज चुराने के बाद वो ऐसा अपने ड्रेस ஆனா தூக்குச்சட்டி நிறைய வெங்காயம், लेकिन पूरा उनका टिफिन बॉक्स भर कर खाना है தூக்குச்சட்டி நிறைய கடலைக்காய் और पूरा टिफिन बॉक्स भर वो हमें எல்லாம் கொண்டாந்து சேனமும் கொட்டி வச்சு 5 கிலோ 10 கிலோ சேர்ந்துருங்க। और ऐसा हर दिन चुरा कर 10 किलो ऐसा 15 किलो जमा हो जाता है। இதுல பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? इसमें सब और क्या परेशानी அதுல இருந்து ஒரு கிலோ காணிக்கை கொண்டாந்து சர்ச்சில் வைக்கீங்க। उसमें से एक दान लेकर कलीसिया में रखते हैं। எதுல காணிக்கை? किसमें दान? திருடனதுல காணிக்கை। चुराया उसी से दान लेकर எனக்கு ஆரம்பம் இருக்கிறது தெரியாது। मुझे शुरुआत का सेवा मैंने नहीं पता था। இப்புட்டு வெங்காயம் கிடைக்கிறதே பெரிய காரியம் நமக்கு। थोड़ा सा कांदा मिलना ही बड़ी ஒரு கிலோ வெங்காயம் கிடைக்கிறதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்। 1 किलो कांदा मिलता है तो मुझे बहुत आनंद होता है। அப்படி அந்த வெங்காயத்தை ஏந்தி கொண்டு நான் ஜெபம் பண்றேன்। मैं वो 1 किलो कांदा को ऐसा संभाल कर रहा हूं। சிமியோன் இயேசுவை ஏந்தி கொண்டு ஸ்தோத்தரித்தது போல जैसा सिमियोन जो है यीशु मसीह को हमें संभाल कर वो स्तुति किया। வெங்காய பையை எடுத்து கையில வச்சு அல்லேலூயா मैं उस कांदा का पैकेट को लेकर हाथ में ஆண்டவரே डाले இந்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம், हमेशा दान के लिए स्तुति हो। இதை கொடுக்கும்படி
கொடுக்கும்படி இந்த அம்மாவுக்கு கொடுத்த நல்ல இருதயத்துக்காக ஸ்தோத்திரம். ये देने के लिए इस माता जी को जो हृदय दिया, நான் நம்ம வார்த்தையோட ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், இது கள்ளத்தனமா பார்த்துட்டு இருக்கேன். मैं बहुत रोज से मैं प्रार्थना करता था, ये ऐसे हम चोरी चुप के देखते அப்படியே रहते थे। உங்களுக்கு அன்னீசியா இருக்கு. उनको थोड़ा ऐसा बेचैन होता था, பேசாம வாங்கிட்டு போவாங்க, என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். आजकल ऐसे लेके नहीं जा रहे हैं, कुछ तो प्रार्थना कर रहे हैं। பிறகுதான் தெரிஞ்சது எனக்கு, இது களவாண்டத்துல கொடுத்த காணிக்கை. फिर मुझे मालूम पड़ा कि ये जो है चुराए हुए चीज में दिए हुए दान है। அப்புறம் இந்த கடலக்காய் போங்க பறிக்கிறதுக்கு வெங்காயம் பறிக்க போறதுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் செமினார். फिर जो भी आदमी चुराने के जाते हैं कांदा या नट, ये उसको उनको लेकर एक सेमिनार बना रखा मैंने। இந்த மாதிரி உங்க கைய முதல்ல பரிசுத்தமாக்கு. उस प्रकार आपका हाथ को पहले पवित्र बनाइए। கையை கேட்கலன்னா அடுப்பு எரிப்போது உள்ள விட்டுருங்க. हाथ नहीं सुनता है तो जब स्टोव जलता है तब अंदर डाल दीजिए। ஏன்னா அங்க அவனுக்கு ஏசாயாவுக்கு அப்படித்தான் நடந்தது. क्योंकि एशाया को वैसे ही हुआ, அவன் நெருப்பு கொண்டாந்து உதட்டுல வச்சுதான் பரிசுத்தமாக்குனாரு. आग जो है लेके आके होठ में डाल के उसको அதனால पवित्र बनाया। கைய கட்டையோட உள்ள விட்டு கை பரிசுத்தமாய். इसलिए जो हाथ को है ऐसे आग में डाल दीजिए, पवित्र हो அப்புறம் जाएगा। நினைச்சாலும் நீ எடுக்க முடியாது. फिर आप सोचेंगे तो भी नहीं उठा सकते। எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா இப்ப எல்லாம் பரிசுத்தமாயிடுச்சு. मैं जब उनको सब सिखा दिया तो सब जन पवित्र हो गए। இப்ப வரும்போது இப்படி உதறி காட்டுறது மட்டும் இல்ல, अभी आते समय ऐसा हिलाकर देखना, டிஃபன் பாக்ஸ் திறந்து கமுத்து காமிக்கிறதுங்க. टिफिन बॉक्स को खोलकर भी उसको पलटा कर दिखाते हैं நாங்க ஒண்ணே எடுத்துட்டு कि போறோம். हमने कुछ नहीं उठाया। இப்போ காட்டுக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா? अभी उस जंगल के लोग क्या करते हैं पता है? இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க இந்த டப்பாவை சும்மா கொண்டு போக கூடாது, इतना दूर आकर ये डब्बा खाली लेके जाना अच्छा नहीं है, கொஞ்சம் அதுல போட்டு இதை கொண்டு போங்க. इसे थोड़ा उसमें डालकर आप ले जाइए, ऐसा बोलते हैं। ஹalleluya. இப்போ காணிக்க வருது, சந்தோஷமா ஏத்துக்கலாம். अभी दान आता है, मैं बहुत खुशी से ले लेता हूँ। ஹalleluya. हालेलुया। அப்போ तो இதுக்காக சொன்னேன், நான் சாட்சியா இருக்கேன். गवाही किसके रूप में रहना है? நீங்க வேலை செய்யற இடத்துல சாட்சியா, काम करने वाली जगह पर गवाही के रूप में रहना है। படிக்கிற இடத்துல பிள்ளைகள் சாட்சியா இருக்கு. पढ़ाई करने वाली जगह पर बच्चे गवाही के रूप में रहना है। மற்றவங்கள்ட்ட போய் பேசாதீங்க. दूसरे के पास झूठ मत बोलिए। மத்த பிள்ளைகள் பாக்குற மாதிரி உங்க பார்வை வித்தியாசமா போக கூடாது. दूसरे बच्चे देखने ऐसा ही गलत नजर से नहीं देखना है। மத்தவங்க அரட்டை அடிக்கிற மாதிரி அரட்டை அடிக்க கூடாது. दूसरे जैसा गप्पा मारते वैसे आपको नहीं मारना है। ரொம்ப ரெட்டை எடுத்த வார்த்தைகளை பேசக்கூடாது. वो डबल मीनिंग वाला शब्द नहीं उपयोग करना है। ஆபாசமா பேசக்கூடாது. वो तमिल गलत शब्द नहीं उपयोग யாரையும் करना है। கிண்டல் பண்ணி பேசக்கூடாது. इसको भी नकल करके नहीं बात करना है। வாத்தியாருக்கு நிக் நேம் வச்சு பேசக்கூடாது. और जो है शिक्षक है उनको एक चिदाने का नाम रखकर नहीं बोलना நான் है। படிக்கும் போது ஒரு வாத்தியார், கெமிஸ்ட்ரி வாத்தியார் இருந்தார். मैं पढ़ते समय केमिस्ट्री का एक शिक्षक थे, ரொம்ப குட்டையா இருப்பார். थोड़े बुटके थे அது மாதிரி நடந்து வருவார். और ऐसे एकदम अलग रीति से चल कर आते थे। பசங்கெல்லாம் மியாவ் அப்படிம்பாங்க. बच्चे सब अभी बिल्ली का आवाज करते मियाऊं करके। பாடம் வந்து நடத்துறதுக்கு போர்டு பக்கம் திரும்புவார், மியாவ் அப்படிம்பாங்க. और जो ये पढ़ाने के लिए बोर्ड की तरफ घूमते तो मियाऊं करके आवाज करते हैं बच्चे। இது மாதிரி பண்ணி பண்ணி கடைசி ஒரு நாள் ஜாய்பி தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போயிட்டார். ऐसा करते करते एक दिन वो चौक पे हम पर मार कर चले நீங்க गए। உருப்படவே மாட்டீங்க, நான் உங்களுக்கு நான் எதுக்கு நான் பாடம் நடத்துறேன். आप कभी सुधरेंगे ही नहीं, करके मैं आपको क्यों पढ़ाओ करके चले गए। இந்த மாதிரி வேலையெல்லாம் பிள்ளைகள் பண்ணணும். ऐसे सब काम बच्चे नहीं करना है। நல்லா கவனிக்கணும், வாத்தியார் सब பாடம் अच्छे से ध्यान देना है जब शिक्षक पढ़ाते हैं। நல்லா குறிப்பெடுக்கணும். अच्छे से नोट्स लिखना है। என்னால ஒருத்தனை நோண்டிக்கிட்டே உட்கார்ந்திருக்க கூடாது. पीछे पीछे किसी और के साथ मस्ती नहीं करते रहना है। முன்னால அந்த டெஸ்க் போடுவாங்க, முன்னால பின்னால எல்லாம் மரமா இருக்கும். तो हमारे यहाँ पे सब डेस्क डालते हैं, अभी हमारे आगे पीछे प्रवृत्त होता था। நாங்கள் அந்த இதுல அந்த கேம்பஸ் கவராயம்லாம் இருக்கும்ல, அது என்னது ஜாமெட்ரி பாக்ஸ்ல, जो ज्योमेट्री बॉक्स होता है, அதெல்லாம் எடுத்து இதுல எல்லாம் எங்க பேர் எழுதி எல்லாம் எழுதிட்டு உட்காந்து हम ज्योमेट्री बॉक्स सब लेकर वो डेस्क में हमारा नाम लिख के रखते रहते हैं। ஆனா அவர் உயிரை கூட கத்திட்டு இருப்பாரு. लेकिन वो हमें जान लेकर वो पढ़ाते थे। நாங்க டெஸ்க்ல படம் வரைஞ்சிட்டு உட்காந்து, लेकिन हम लोग डेस्क में चित्र बनाते थे। நீங்களே அப்படி பண்ணியிருந்தா நாங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. आप बोलेंगे कि आप लोग ने ऐसा किया, हम नहीं நாங்க அப்படி करेंगे। பண்ணிட்டு தான் உருப்படாம போய் அப்புறம் ஆண்டவர் எங்களை உருப்பட வச்சு கொண்டு வந்திருக்காரு. मैं वैसा कर ही बिगड़ गया और परमेश्वर सुधार कर लेकर आए हमें। இப்பவே நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா இருங்க. इसलिए आप अभी से ही परमेश्वर के बच्चे अच्छे से रहिए। நீங்க நல்லா போய் கடைசி பெஞ்சில் உட்காராதீங்க. आप जाकर लास्ट बेंच में मत बैठिए। கடைசி பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சு, जो लास्ट बेंच है वो ऐसा दूल्हा का बेंच बोलते அவன் हैं। உருப்பட மாட்டான்னு ஒரு குரூப் உட்கார்ற பெஞ்சு. वो नहीं सुधरेंगे ऐसा बैठने वाला वो बेंच है वो। அதனால முன்னால உட்காருங்க. इसलिए आगे बैठिए। படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் முன்னால தான் உட்கார வைப்பாங்க. पढ़ने वाले बच्चों को सब आगे बिठाते हैं। நல்லா படிக்கிற பிள்ளைகள், अच्छा पढ़ने वाले बच्चों को, நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருங்க. अच्छा पढ़ने वाले बच्चे रहिए। நல்லா குறிப்பெடுங்க, अच्छा नोट्स लीजिए, நல்லா படிங்க, और अच्छा पढ़िए, நல்லா எக்ஸாம் எழுதுங்க, और अच्छे से एग्जाम लिख के நல்ல लिखिए, மார்க் எடுங்க, और अच्छा मार्क्स लीजिए, வாத்தியாரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, और शिक्षक का आदर कीजिए, சொல்றதை கேளுங்க, जो बोलते हो सुनिए, அவங்களுக்கு பிரியமா நடந்துக்கிடுங்க, और उनके प्रिय रूप से चलिए, அவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. और वो आपको आशीर्वाद देंगे। நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. आप अच्छे आप रहेंगे करके बोलेंगे, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு वो சொல்லுவாங்க. आशीर्वादित रहेगा करके बोलेंगे। ஆசீர்வாதம் நம்மை वो ஆசீர்வாதம். आशीर्वाद जो है हमें आशीष करेगी। அல்லேலூயா.
நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் आप जिस जगह पर भी रहेंगे तो உங்களை பார்க்கிற ஜனங்களுக்கு முன்னால சாட்சியாயிருங்க. आपको देखने वाले लोगों के सामने गवाही के रूप में रहिए. அதுதான் இந்த வசனத்துல சொல்லி இருக்கு. वही वचन में लिखा है. நீங்கள் எருசலேமிலும் आप यरूशलेम में, யூதேயா முழுவதிலும், यहूदिया में, சமாரியாவிலும், समारिया में भी, உலகத்தின் முடிவு வரை और पृथ्वी की छोर तक எனக்கு சாட்சி मेरे लिए गवाही बनकर रहिए. எந்த இடத்துக்கு போனாலும் சரி. कि जिस जगह पर भी आप जाओगे, நான் மந்திரவாதி சொல்றது போல மந்திரவாதி जैसा मंत्र बोलने वाले कहते हैं, மந்திரவாதிங்கிறது புரியுது. அதுக்கு என்ன சொல்றது? மந்திரவாதி जादू टोना करने वाला लोग, அப்படி ஏதோ சொன்னாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல சரி. அப்ப மந்திரவாதி அவர் சொல்றாரு, जो जादू टोना करने वाले का जैसा मंत्र बोलते हैं, நிற்கும் போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் இயேசு இயேசுன்னு சொல்லு கண்ணம்மா, हमें उठते समय बैठते समय यीशु यीशु करके बोल करना, வாழ்க்கையெல்லாம் மாறி போகும் செல்லம்மா, तेरा हमें पूरा जिंदगी बदल जाएगा चलम्मा. அவரு சாதையப்பா தலையெடுக்கும் கண்ணம்மா அப்படி பண்ணுவாரு. நிக்கிற இடத்துல உட்கார இடத்துல இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. जहाँ पे खड़े रहते, जहाँ पे बैठते, वहाँ पे यीशु यीशु करके बोलिए. இயேசுவை சொல்றதுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. यीशु के बारे में बोलने के लिए कब अवसर मिलेगा करके सोचते रहिए. வாய்ப்பு கிடைச்சோன்னு டக்குன்னு இயேசுவை பத்தி சொல்லுங்க. अवसर मिलते ही फट से यीशु के बारे में बोल दीजिए. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். यीशु जल्दी आने वाले हैं. அதுக்கு முன்னால எல்லா மக்களுக்கு இயேசுவை பத்தி நாம் சொல்லி ஆக வேண்டும். उसके पहले सब लोगों को के पास यीशु के बारे में बोलना है. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியின் ஆவியானவர் வேலை செய்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். आपके अंदर अग्नि का परमेश्वर अगर क्रिया करेंगे तो लोग उद्धार पाएंगे. அப்போஸ்தலகால சபையிலே 3000 5000 கடல் கூட்ட மக்களாய் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். प्रेरितों के कलीसिया में 3000 5000 कर हमें बड़ी भीड़ हमें रक्षा पाई. நாள்தோறும் ஊழியம் நடந்து கொண்டே இருந்தது. प्रतिदिन सेवकाएं हो रहा था. வீடுகள் தோறும் வீட்டு கூட்டம் நடந்து கொண்டே இருந்தது. घर की प्रार्थना हो रहा था. நாள்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். प्रतिदिन लोग उद्धार पा रहे थे. வாரந்தோறும் சபையில புதிய ஆத்துமாக்கள் வந்து சேர்ந்து கொண்டே और இருந்தார்கள். हफ्ते भर नए प्राण कलीसिया में आ रहे थे. ஏன் அப்போஸ்தல கால சபையில நடந்தது உங்க சபையில நடக்க கூடாது? क्यों प्रेरितों के दिन में हुआ वो कलीसिया में आपका कलीसिया में अभी क्यों नहीं हो सकता है? அல்லேலூயா. हालेलुया. இங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். आप एक निर्णय लेना है आपको. தினந்தோறும் ஒரு கூட்டம் சபையில வந்து நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். हर दिन एक झुंड हम कलीसिया में आकर प्रार्थना करते रहेंगे. தினந்தோறும் ஏதாவது ஒரு வட்டாரத்திலே ஜெப கூட்டம் நடத்தி கொண்டே இருப்போம். प्रतिदिन किसी न किसी एरिया में हम प्रार्थना चलाते रहेंगे. தினந்தோறும் இயேசுவை பத்தி யாருக்கா சொல்லிக்கிட்டே இருப்போம். हर दिन यीशु के बारे में किसी के पास ना किसी के पास बोलते रहेंगे. வாரந்தோறும் சபைக்கு புதிய ஆத்துமாக்களை கூட்டி வருவோம். और हफ्ते भर हम कलीसिया में नए प्राणों को लेकर आएंगे. வருடந்தோறும் எங்க சபையை ரெட்டிப்பாய் ஆக்குவோம். और हर साल हम हमारे कलीसिया को दुगना रूप से हम बदलेंगे. நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. मैं जो बोल रहा हूँ उसे वापस बोलिए. இவ்வளோ நீளம் சொல்லிட்டு திருப்பி சொல்லுங்க. நான் எப்படி इतना लंबा बोलकर वापस बोलो कहेंगे तो क्या है? சொல்லுங்க. आप बोलिए. தினந்தோறும் हर दिन சபையில் வந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். कलीसिया में आकर प्रार्थना करते रहना है. தினந்தோறும் प्रतिदिन ஒரு வட்டாரத்திலே एक एरिया में ஜெப கூட்டம் நடத்தி கொண்டே இருப்போம். प्रार्थना कपड़ा चलाते रहना रहेंगे हम. தினந்தோறும் प्रतिदिन இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம். यीशु के बारे में दूसरे को बोलते रहेंगे. தினந்தோறும் प्रतिदिन ஜனங்களை लोगों को ரட்சிப்புக்குள் நடத்தி கொண்டே இருப்போம். उद्धार में चलाते रहेंगे. வாரந்தோறும் हफ्ते भर புதிய ஆத்துமாக்களை नए प्राणों को சபைக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்போம். कलीसिया में लेकर आते जाएंगे. வருடந்தோறும் साल भर சபையை कलीसिया को ரெட்டிப்பாய் ஆக்கி கொண்டே இருப்போம். दुगनाई रूप से बदलते रहेंगे. வருஷந்தோறும் இது நடந்ததுன்னா हर साल ये अगर होता रहेगा வருஷம் तो வருஷம் சர்ச்சை அடிக்கணும். हर साल कलीसिया को करना पड़ेगा. இதுக்குதான் பாஸ்டர் நாங்க அதை செய்யறது இல்லை. इसलिए हम नहीं करते बस. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க கவலைப்படாதீங்க. आप मत चिंता उठाइए. ஆளை மட்டும் கொண்டு வாங்க. आप सिर्फ लोगों को लेकर आइए. நீதியை கர்த்தர் பார்த்து बाकी परमेश्वर देख लेंगे. எட்டம் நிரம்ப நிரம்ப ஆராதனை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. जगह बढ़ते बढ़ते आराधना बढ़ता जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆராதனை நடத்துறது வித்தியாசமான டீம்கள் ஆண்டவர் தருவார். आराधना चलाने के लिए अलग तौर पर टीम परमेश्वर देंगे. ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒரு டீம் முன்னால இருந்து ஆராதனை நடத்துற மாதிரி ஆண்டவர் செய்வார். हर एक आराधना के लिए हमें अलग टीम चलाने के लिए परमेश्वर सहायता करेगा. மல்டி சர்வீसेस இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். 5 ஆராதனை 6 ஆராதனை சபையில் நடக்கும்படி கர்த்தர் செய்வார். बहुत तरीके बहुत हमें आराधना चलाने के लिए परमेश्वर सहायता करेंगे. இது அப்படியே கனவு கண்டுட்டு வீட்டுல பெட்ஷீட் போத்திட்டு தூங்கிட்டு இருந்தாரு. ऐसे हमें सपना देकर बेडशीट डालकर सोना नहीं घर पे. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள்னு கனவு கண்டுட்டே இருக்கக்கூடாது. अब्दुल कलाम जी ने ऐसा कहा कि हमें सपना देखिए वैसा सपने देखते नहीं रहना है. நீங்க தான் வெளியில போகணும். आपको ही बाहर जाना है. நீங்க தான் சுவிசேஷம் आपको ही சொல்லணும். समाचार सुनाना है. நீங்க தான் வீட்டு கூட்டம் நடத்தணும். आपको ही घर की प्रार्थना चलाना நீங்க है. தான் ஜனங்களை சபைக்கு கொண்டு வரணும். आपको ही लोगों को लेकर आने का நீங்க தான் சபையை ரெட்டிப்பா வளர்க்கணும். आप ही कलीसिया को दुगना रूप से बढ़ाना है. எப்படியாவது
ஆட்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. कैसे तो परमेश्वर लोगों को लेकर आइए, எப்படியாவது சபையை வளர்த்து कैसे तो कलीसिया को बढ़ा दीजिए, எப்படியாவது எங்க சபையை பெரிய कैसे சபை तो हमारे कलीसिया को बड़ा कलीसिया में बदल दीजिए। ஆண்டவர் சொல்லுவாரு, परमेश्वर कहेंगे எப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு வா. कैसा करके तू पहले निर्णय करके आ, அல்லேலூயா. हालेलुया, எப்படின்னு முடிவு பண்ணிட்டு வா. कैसे करके तू निर्णय करके आ, அப்புறமா நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன். फिर मैं क्या करूंगा वो मैं बताऊंगा। ஆமென். आमीन। இந்த வேலைக்கு இடம் இல்ல. ये काम के लिए जगह नहीं है, என்ன செய்யணும்ங்கறத இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. क्या करना है करके आज ही परमेश्वर ने बोल செய்ய दिया, வேண்டியதை செய்யுங்க. जो करना है उसे कर दीजिए, அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சார். वो जो करना है वो करेंगे, ஆமென். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. लोग उद्धार पाएंगे, சபையில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிவார்கள். कलीसिया में प्राण हमें ऊपर में भरेंगे, ஆராதனை அதிகமாக 2 3 ஆராதனை 4 ஆராதனையா மாறும். हमें आराधना जो है 1 2 3 ऐसे 4 ऐसा आराधना बढ़ेगा। அல்லேலூயா. हालेलुया। மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள். जो हमें जादू टोना करने वाले புத்தி रक्षा पाएंगे, சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். जो हमें जो ज्योतिष का काम करते हैं, ஜாதகக்காரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். जो हमें कुंडली देखते हैं वो रक्षा पाएंगे, மந்திர பொருள்களை சுட்டரிப்பார்கள். जो मंत्र का वस्तुओं को हमें जलाएंगे, ஆமென். சோத்திர கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். जो विरोध मसीह जो लोग हैं वो भी रक्षा पाएंगे, அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள். नेता लोग हमें जो है रक्षा पाएंगे, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். अधिकार में रहने वाले लोग रक्षा पाएंगे, வியாபாரிகள் ரட்சிக்கப்படுவார்கள். व्यापारी लोग रक्षा पाएंगे, முதலாளிகள் ரட்சிக்கப்படுவார்கள். जो मालिक लोग हैं वो रक्षा पाएंगे, தொழில் அதிபர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். जो व्यापार करने वाले बिजनेस करने वाले लोग रक्षा पाएंगे। இதெல்லாம் அப்போஸ்தல கால சபையில நடந்தது. ये सब प्रेरितों के दिनों में जो कलीसिया था वो उसमें हुआ, நம்முடைய சபையில நடந்தது. हमारे कलीसिया में भी होगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தடவை ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். एक बार परमेश्वर ने एक बोझ मेरे अंदर दिया, ஒரு வார காலம் முழு இரவு ஜெபம் பண்ணணும். एक हफ्ता भर जो है हमें पूरे रात का प्रार्थना करना है। திங்கட்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் முழு இரவு ஜெபம் பண்ண. मंडे से लेकर सैटरडे तक पूरी रात का प्रार्थना। சனிக்கிழமை காலையில ஒரு அம்மா வந்திருந்தாங்க சபைக்கு. हमें सैटरडे सवेरे एक माता जी आए थे कलीसिया में, சபையில அந்த நெத்தியில பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. जो है फोरहेड में बड़ी एक टिक्की लगाकर आए थे। அவங்கள நீங்க யாருமான்னு கேட்டேன். मैंने उनको पूछा कौन है आप, நான் ரிட்டையர்டு டீச்சர்னு சொன்னாங்க. तो उन्होंने बोला रिटायर्ड टीचर करके। என் வீட்டுக்காரர் ரிட்டையர்டு டீச்சர்னு சொன்னாங்க. बोला मेरे पति भी जो है रिटायर्ड टीचर है। ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா? दोनों जन मिलकर क्या काम किए पता है? எரியிற புணத்துல கொண்டுட்டு போய் சூலாயுதத்தை சொருகி மந்திர சக்தியை பெற்றிருக்கிறாங்க. जो है जो मरे हुए हमें लाश में जाकर कुछ तो उन्होंने जादू टोना कर उन्होंने शक्ति पाया है। அமாவாசைக்கு அமாவாசை வீட்டுல கூட்டம் நடத்துவாங்க. நிறைய மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு மந்திரம் எல்லாம் பண்ணி நிறைய வேலை செய்வாங்க. वो हर अमावस के दिन पे लोग आते थे और वो पूजा कर बहुत सारा ऐसा काम करते थे। அவங்க இடத்துல நிறைய சிலைகளை வைத்திருந்தார்கள். और उनके जगह पर बहुत सारे मूर्तियां रखे थे। வீட்டுல ஒரு 60க்கும் மேற்பட்ட படங்கள் இருந்தது. और घर में 60 से भी ज्यादा अधिक हमें वो चित्र रखे थे। ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவருடைய கணவர் அவர்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். एक समय पर उनके पति उनसे अलग हो गए। பிள்ளைகள் ஒரே மகள், அந்த மகளும் சண்டை போட்டுக்கொண்டு அந்த அம்மாவை விட்டு பிரிந்து போய்விட்டார். एक ही बच्ची थी वो भी झगड़ा करके उस माता जी से अलग हो गई। இந்த அம்மாவுக்கு வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது. ये माता जी को जो है जिंदगी இனி ஏன் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். ये क्यों मैं अभी जी रही हूं करके सोच रहे थे। போன், அந்த லேண்ட்லைன் போன் அதை எடுத்து எல்லா சொந்தக்காரங்களுக்கு செய்தி சொல்லிட்டு செத்து போன முடிவெடுத்தார். लैंडलाइन फोन लेकर सब रिश्तेदारों को बताकर मर जाना करके सोचा था। ஒவ்வொருத்தங்களுக்கும் போனை போட்டு சொன்னாங்க, சீக்கிரமா வாங்க நான் சாக போறேன். सभी लोग को फोन लगाकर बोले जल्दी आओ मैं मर அடுத்த जाऊंगा। ஆளுக்கு போன் போடுவாங்க, சீக்கிரமா சாக போறேன் வாங்க. अगले लोग को फोन लगाते बोलते हैं कि मैं मरने वाला हूं, जल्दी आ எல்லாருக்கும் जाओ। போனை போட்டு சொல்லிட்டாங்க. सभी लोग को फोन लगाकर बोल दिए। அவங்க சாகலாம்னு முடிவெடுத்த நேரத்துல திடீர்னு மயக்கம் போட்டு பக்கத்துல இருந்த சேர்ல அப்படியே விழுந்துட்டாங்க. वो जब मरने का सोचा तब अचानक उनको चक्कर आकर वो नीचे गिर गए। அவங்க மயக்க நிலைமையில இருந்தபோது அவங்களுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. जब वो आमीन का बेहोश थे तभी उनको एक दर्शन आई। அவர்களுடைய வீட்டுல மேல மொட்டை மாடியிலே ஒரு மனிதர் வந்து இறங்குகிறார். और उनके जो है ऊपरी कोठरी में जो है एक मनुष्य आकर उतर रहा ஒரு था। வெள்ளை அங்கி போட்ட மனிதர் வந்து மாடியில இறங்குகிறார். वो सफेद कपड़ा पहना हुआ एक मनुष्य उतर रहे थे। மாடிப்படி வழியாக இறங்கி வருகிறார். उनके जो ऊपर के कोठरी के जो सीढ़ी है वो वहां से அந்த उतर रहे அம்மாவுக்கு थे। முன்னால வந்து நிக்கிறாரு. और ये माता जी के सामने आकर खड़े होते நீ हैं। சாகாதே, तू मत मर, நீ சாவது உன் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. तू मरना तेरा परेशानी का उपाय नहीं है, நான் உன் பிரச்சனையை மாத்துவேன் मैं तेरे परेशानी को बदलूंगा। சொல்லிட்டு மறைந்து போய்விட்டார். बोलकर ऐसे आप छुप गए। இது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ये कौन है करके उनको नहीं पता लगा। மறுபடியும் போன போட்டாங்க. वापस फोन लगाया, எல்லாருக்கும் போன் போட்டாங்க. सभी लोग को फोन लगाया। என் முடிவை மாத்திக்கிட்டேன் யாரும் வராதீங்க. मेरा जो निर्णय को मैं बदल दिया कोई मत आइए। என் முடிவை மாத்திக்கிட்டேன் யாரும் வராதீங்க. मैं मेरे निर्णय को बदल दिया कोई मत आइए। இந்த இவங்கெல்லாம் தலையில அடிச்சுட்டு இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்றாங்க. उनके रिश्तेदारों से
सब सिर पे आमीन पटाकर बोले ये माता जी को कुछ काम नहीं है। பக்கத்துல ஒரு முஸ்லிம் பிள்ளைகளுக்கான ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. बाजू में एक मुस्लिम जो लोग हैं बच्चों लोग का एक हॉस्टल அவங்கள்ட்ட போய் இந்த கனவை சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க எங்க அல்லாஹ் தான் வந்தாரு எங்கிட்ட வாங்க தொழுகை நடத்தற கூட்டி போயிட்டாரு. हमें जब उनको आशा के दर्शन बोला तो उन्होंने बोले हमारा अल्लाह ही आया है कि आपको वो उनको आराधना करने के लिए அந்தம்மா அவங்களோட போய் கொஞ்ச நேரம் தொழுகை நடத்துனாங்க. और वो माता जी उनके पास जाकर थोड़े दिन आराधना में शामिल ஆனா हुए, மனசுக்குள்ள சமாதானம் இல்ல. लेकिन मन में शांति नहीं थी। இல்லையே நம்ம கிட்ட வந்தவர் இங்க இல்லையே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. हमारे पास जो आए दर्शन में वो ये नहीं है करके उन्होंने पता लगा दिया। பக்கத்து தெருவுல நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு அம்மா இருந்தாங்க. बाजू के जो हमें ले जो गली में कलिशे में आने वाले एक माता जी थे, அவங்க கிட்ட போய் சொன்னாங்க எனக்கு இப்படி ஒரு தரிசனம் வந்தது. उनके पास जाकर बोले कि मुझे ऐसा एक दर्शन मिला। அந்த அம்மா சொன்னாங்க எங்க ஏசப்பா தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு நீங்க சர்ச்சுக்கு வாங்க. वो माता जी ने बोला हमारा यीशु मसीह आए हैं आप कलीसे आइए। சரி வரேன்னு சொல்லி இருந்த நேரத்துல முதல் நாள் சாயங்காலமே இந்த அம்மா வந்துருச்சு. இந்த விசுவாசி அம்மா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க முதல் நாள். तो वो माता जी आगे करके बोला लेकिन ये विश्वासी जो माता जी थे वो हमारे घर पे आगे நம்ம வந்து கேட்டாங்க இந்த மாதிரி மந்திரவாதியா இருந்த ஒரு அம்மா இப்ப சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றாங்க கூட்டிக்கிட்டு வரலாமா? वो माता जी ने मुझसे आकर पूछा कि ऐसा एक मंत्र करने वाली एक बहन जो है कलिशा ने जाती है சொன்னேன் தாராளமா கூட்டிட்டு வாங்க அதுக்காக தானே சர்ச்சை வச்சிருக்கோம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். मैंने बोला कि उनको जरूर लेकर आइए उससे तो कलिशा रखे सब जन उद्धार पाना है। ரட்சிக்கப்பட்ட அம்மா சொன்னுச்சு பாஸ்டர் நல்லா யோசித்து சொல்லுங்க கூட்டிட்டு வரவா வேண்டாமா? उद्धार पाए हुए जो बहन थी वो बोली कि पास्टर ठीक से बताइए मैं लेके आऊं क्या नहीं। ஏம்மா அப்படி கேக்குற? क्यों आप ऐसे पूछ रहे हो? இல்ல அந்த அம்மா வந்து சபைக்கு மந்திர கந்தனம் வச்சு क्योंकि वो माता जी कलिशे में आकर मंत्र वित्र कलिशे के और நல்லா போற சபையை நாசமாக்கிருச்சு நான் ஏன்டா பாஸ்டர்? अच्छा कलिशा को नाश कर देगा तो क्या हो जाएगा? சொன்னேன் சபை இயேசுவின் சரீரம். मैंने बोला कलिशा जो यीशु मसीह का ये शरीर है, இந்த சரீரத்தை எந்த வல்லமையினாலும் கட்டுப்படுத்த ये முடியாது. शरीर को कोई और सामर्थ बांध नहीं सकती है, தாராளமா சபைக்கு கூட்டிட்டு इसलिए जरूर अपने लेके आइए। சனிக்கிழமை வந்தாங்க. वो सैटरडे आए, பெரிய பொட்டோட வந்தாங்க. बड़ी एक टीका के साथ आए। அந்த அம்மாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா. मैं उन माता जी को बुलाकर प्रार्थना ஒரு किया। அசுத்தாவி அந்த அம்மாவிட்ட இருந்து வெளியில போய் கீழே போத்துன்னு விழுந்துட்டாங்க. एक अशुद्ध आत्मा उनके अंदर से गया और माता जी गिर गए। அந்த அம்மா சொன்னாங்க இப்பதான் என் மனசுக்கு वो சமாதானம். माता जी ने बोला कि अभी मेरे मन में शांति है, நான் வர வேண்டிய நல்ல இடத்துக்கு வந்துட்டேன். आने वाले सही जगह पर मैं आ गई हूँ। இனிமே இயேசுதான் என் தெய்வம். अभी यीशु ही मेरा प्रभु है। ஹalleluya. हालेलुया। அத சொன்னது மட்டும் இல்ல वो सिर्फ नहीं कहा उन्होंने, இந்த வீட்டுக்கு வாங்க யான்னு கூட்டு போனாங்க. मेरे घर में आओ करके पास्टर जी को बोल வீட்டு गए। சோத்துக்குள்ள எல்லாம் சுரங்கம் மாதிரி வச்சிருக்காங்க. वो दीवार के अंदर सब ऐसे खड्डे बनाकर रखे அந்த हैं। சுரங்கத்துக்குள்ள 60க்கும் மேற்பட்ட போட்டோஸ கலட்டி எல்லாம் உள்ள சொருகி வச்சிருக்காங்க. उस सब खड्डे के अंदर हमें 60 से भी ज्यादा चित्रों को अंदर डालकर रखे हैं பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருட்களை எல்லாம் உள்ள போட்டு और வச்சிருக்காங்க. पूजा के लिए इस्तेमाल करने वाले सब वस्तुएं सब अंदर डाल के रखे हैं। எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. सभी को लेकर दे दिया இதை उन्होंने। நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. बोला कि इससे मैं क्या करूं अभी? நான் அபிஷேகம் பெற்ற இன்னும் 3 பிள்ளைகளை கூட்டிட்டு போனேன். और मैं अभिषेक पाए हुए और 3 बच्चों को मेरे साथ ले गया। எல்லாத்தையும் ஓட்டச்சு தீ வச்சு எரிச்சோம். सबको तोड़कर आग लगाकर जला दिया उन्होंने। வசனத்தின்படியே மந்திர பொருட்களை தீயிட்டு எரித்தார்கள் என்பது எங்க ஊழியத்துல நெற்றலா கண்ணால நாங்க கண்டோம். वचन में जैसा लिखा है वैसे जो है मंत्र करने वाले वस्तुओं को जला दिया करते वो हमारे सेवकाई में मैंने देखा। பெரிய பெரிய சிலைகளை வச்சிருந்தாங்க. எல்லாவற்றையும் ஒட்டச்சு ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டோம். बड़ा बड़ा मूर्ति रखे थे, सबको तोड़कर एक कुआं में हमने डाला। அதுதான் எழுப்புதல். वही बेदानी है। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட எழுப்புதல் இந்த வட்டார பகுதிகளில் நடக்கும். उस प्रकार का बेदानी ये जगह पर भी होगा। எங்க மூலமா நடந்தது உங்க மூலமாவும் நடக்கும். हमारे द्वारा हुआ आपके द्वारा भी होगा। ஹalleluya. हालेलुया। ஜனங்கள் மனம் திரும்பி வந்து அவர்கள் பயன்படுத்தி எல்லா பொருட்களையும் தீயினால் சுட்டெரிப்பார்கள். लोग जो है मन फिर कर आकर वो जो भी वस्तुएं इस्तेमाल की है उसे आग लगा के भस्म करेंगे। போன மாதத்துல கூட ஒரு குடும்பத்துல அப்படி சுத்திகரிப்பு பண்ணோம். வீட்டுல பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களையும் கொண்டு போய் அவங்க அந்த காயலங்கடையில கொண்டு போய் போட்டு வந்தாங்க. पिछले महीने भी हम लोग ने घर में ऐसा काम किया, जो भी उन्होंने वस्तु ये किया था सब वो बंगाल के दुकान में डाल दिया। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட காரியங்கள் ஏராளமாய் நம்முடைய ஊழியத்துல நடக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். इस प्रकार का चीज हमारे सेवकाई में भरपूरी में होने के लिए परमेश्वर सहायता करेगा। ரத்தாம்பரம் விக்கிற லேவியால் ரட்சிக்கப்பட்டது போல जैसा तांबा बेचने वाली लीला जो है उद्धार पाई, உங்க சபைக்கு நல்ல வியாபார குடும்பங்களை கர்த்தர் தருவார். आपके कलीसिया में व्यापार करने वाले कई परिवार को देंगे। நல்ல பணம் படைத்தவர்களை கர்த்தர் தருவார். अच्छे पैसे वाले को परमेश्वर देंगे। ஏன் தரப்போறா தெரியுமா? क्यों देने वाला पता है क्या? அவருடைய ஆலயம் பெரிதாக கட்டப்படும். उनका भवन बड़े रूप से बांधा जाना है, பெரிய இடத்திலே கட்டப்படும். बड़े जगह पर बांधा जाना है। ஹalleluya. हालेलुया। யாரோ வருவாங்க யாரோ தருவாங்கன்னு நினைக்கிறேன். कोई तो आएंगे कोई तो देंगे ऐसा मत सोचिए। நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. मैं जो बोला उसे वापस बोलिए। யாரோ வருவாங்க कोई तो आएंगे யாரோ தருவாங்க. कोई तो देंगे।
இப்பவே சர்ச் பில்டிங்னு ஒரு பெரிய பில்டிங் கட்டறதுக்கு ப்ராஜெக்ட் போட்றோம். अभी से ही चर्च का बड़ा बिल्डिंग का प्रोजेक्ट डाल देना है. நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் வாக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை போடுங்க, நீங்க கொடுக்கணும். तो आप बड़ा एक रकम अब जो है वो मन्नत वो देकर थोड़ा थोड़ा देना है. அதெல்லாம் ஒரு ஃபண்டா சேர்க்கணும். उसे एक फंड के रूप में जमा करना है. இந்த மாதிரி இந்த கொடத்தடியில சர்ச் நான் தப்பா சொல்லல பாஸ்டர் பண்ணிச்சு. கொடத்தடியில சர்ச் நடத்துற மாதிரி இருக்க கூடாது. இதெல்லாம் கொஞ்ச காலத்துல மாறிடும். ऐसे एक छोटा सा हमें ये जगह पर हमें कलीसिया चलाने वाला अनुभव होना चाहिए, सब बदल जाना चाहिए. இன்னும் ஒரு 20 பேர் உள்ள வந்தா உட்கார்றதுக்கு இடம் இல்ல. और एक 20 लोग अंदर आएंगे तो बैठने के लिए जगह नहीं रहेगा. மாதிரி பெரிய விசாலமான இடத்தை கத்த நமக்கு தரணும். इससे भी बड़ा विशाल जगह परमेश्वर. हालेलुया. हालेलुया. ராஜாவை ஆராதிக்கிறோம் நாம. राजा की आराधना करते हैं. ராஜா வீடு அரண்மனையாக இருக்கணும். राजा घर जो है महल का समान होना அரண்மனையை चाहिए. போல முதல்ல இத மாத்துங்க. महल के समान पहले इसे बदलिए. இந்த உள்ள மட்டும் இல்ல, வெளியில என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் மாத்து. ये अंदर सिर्फ नहीं, बाहर एंट्रेंस सब कुछ बदलना है. ஒவ்வொண்ணா வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. एक एक चीज आकर खोज कीजिए. ஆலயத்துல நான் என்ன பண்ணணும்? भवन में मैं क्या करूं? எங்க அப்பாவுடைய வீட்டை நான் எப்படி டெக்கரேட் பண்ணணும்? मेरे पिता का घर को मैं कैसे डेकोरेट करूं? ஹalleluya. हालेलुया. எல்லாரும் திரும்பி பார்த்து நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. आप सब हमें मुड़कर हमें आप सबको देख लेंगे. अगर पास्टर क्यों देखने बोलना है? सब वो देख लेंगे. அது உண்டியல் பாக்ஸ் நிறைய பெருசா வச்சிருக்காரு. हमें ऑफरिंग बॉक्स सब बड़ा रखी है. தானிய பெட்டி. दान का पेटी. அதனால நம்முடைய நினைப்பு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது இவ்வளவு பெருசு நிரம்பி இருக்கு. तो हमारा विचार ऐसा है कि पूरा हमें संडे ये पूरा भर जाता है. இவர் அந்த செலவு பண்ண முடியாம கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டே இருக்காரு. और ये खर्च नहीं कर सकते, ऐसा पूरा बैंक में जमा कर. பேங்க்ல இருக்கிறத எடுத்து செலவு பண்ணுங்க பாஸ்டர். हमें बैंक में जो है उसे लेकर அது மட்டும் ஏடிஎம் கார்டை சொருகி பார்த்தா அது சொல்லுது இது என்ன சொல்லும் ஏடிஎம்ல insufficient balance. பேங்க்ல போட்டு நாங்க பின்ன அடிச்சு போகிறோம், பணம் வர மாட்டேங்குது. हम एटीएम कार्ड डालकर हम पिन डाल रहे हैं लेकिन पैसा नहीं आ रहा है. வரும் रहेगा तो ही आएगा. हालेलुया. हालेलुया. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பாக்கெட்ல இருக்கிற மாதிரி இருக்குது. संडे थोड़ा पैकेट में रहता है ऐसा लगता है. எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து திங்கட்கிழமை பார்த்தா அது சில்லற காசா. लेकिन बांटने के बाद सब हमें देखते तो छुट्टा पैसा बचा. हालेलुया. हालेलुया. இருக்கிற எல்லாரும் உங்கள் வருமானத்தில் தசம பாகத்தை சபைக்கு கொடுக்க வேண்டும். तो रहने वाले सभी लोग आपके आमदनी में दशम भाग देना है. எந்த ஊழியக்காரங்களும் உலக வேலை பார்த்துக்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு ஊழியம் செய்யறது இல்ல. कोई भी सेवक जो है वो दुनिया का काम करके बिजनेस करके सेवा नहीं करते हैं. எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்து நிக்கிறோம். हम सब चीज छोड़कर परमेश्वर के सेवकाई के लाकर खड़े हैं. हालेलुया. हालेलुया. ஊழியக்காரங்களை எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணணும். तो सेवक लोगों को सभी रीति से सपोर्ट करना है. 2001ல சபை வந்து பொறுப்பெடுக்கும் போது சபையில 5 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. मैं 2001 में जब कलीसिया में मैं ये आया मैं तो 5 ही लोग थे. 40 ரூபாயில இருந்து 50 ரூபாய் தான் காணிக்கை. 40 से लेकर 50 रुपया ही का दान मिलता था. பாதம் தசம பாகம் என்று பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் தசம பாகம் வரும். पूरे महीने का दशम भाग जब देखते तो 300 रुपया मिलता था. அந்த குடி இருந்த வீட்டுல தான் சர்ச் நடத்தணும், அதுக்கு 800 ரூபாய் வாடகை. जिस घर में हम रहते थे उसी में कलीसिया चलाते थे और उसका 800 रुपया भाड़ा होता था. நான் பொறுப்பெடுக்க வரும்போது எங்களுக்கு தறி ஓடிக்கொண்டு சொந்தமா தறி ஓடிக்கொண்டிருந்தது. मैं जब पोस्ट में आना था तो हमारा खुद का एक जो है हमें कपड़ा बनाने का ये चल रहा था. எங்க குடும்பத்துக்காக ஒரு நல்ல வருமானம் இருந்தது. उसमें उस फैक्ट्री से एक अच्छा आमदनी हमारे परिवार के लिए आता था. எனக்குள்ள ஒரு டெடிகேஷன் அர்ப்பணிப்பு இருந்தது. लेकिन मेरे अंदर एक अर्पण ऐसा था, ஊழியம் செய்யறவனுக்கு உலக வேலை இருக்க கூடாது. जो सेवकाई करता है उसके लिए दुनिया का काम नहीं होना चाहिए. உடனே தறிய ரெண்டையும் வித்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட்டோம். तभी मैं कपड़ा बनाने वाला जो मशीन को बेचकर मैं घर में அடுத்த மாசம் வீட்டு வாடகைக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது. अगले महीने के लिए जो है घर का भाड़े के लिए क्या करेंगे नहीं पता था. எங்க பெரிய சபையில பாஸ்டர் 3 வருஷம் அக்ரிமெண்ட் பாஸ்டர் எனக்கும். बड़े कलीसिया में जो है पासवान और मेरे बीच में एक एग्रीमेंट था 3 वर्ष. மாசம் 1200 ரூபாய் தருவேன். मैं महीने में 1200 रुपया में दूंगा. 1200 தருவேன். 1200 रुपीस में दूंगा. ஒரு வருஷத்துல 200 கட் பண்ணிடுவேன். और एक साल में बाद में 200 रुपया कम कर दूंगा. மூணாவது வருஷத்துல 500 ரூபாயை கட் பண்ணிடுவேன். मैं तीसरा वर्ष में जो 500 रुपया कम कर दूंगा. நாலாவது வருஷம் சுத்தமா கட் பண்ணிடுவேன். और चौथा वर्ष जो है पूरा कम कर दूंगा. நான் விளையாட்டா தான் சொல்றாருன்னு நினைச்சேன். मेरे को लगा ऐसे ही कह रहे हैं. கரெக்டா ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே 200 கட் பண்ணிட்டாரு. ठीक से एक साल के बाद वो 200 रुपया कम कर दिया. மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டா 3 வருஷம் தான் நடக்கும். मैं मेरे माइंड में फिक्स कर दिया कि 3 साल ही चलेगा. 3 மாசம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல. 3 महीना में घर का भाड़ा नहीं भर पा रहा था. 2400 ரூபாய் அங்க நிக்குது.
2400 रुपया पे था அதை கட்டறதுக்கு வழி தெரியல. और उसको भरने के लिए मेरे को रास्ता नहीं நான் दिखा। ஐடிஐ படிச்ச சர்டிபிகேட் இருந்தது. मैं ITI पढ़ा हुआ सर्टिफिकेट मेरे पास எங்க था। ஊர்ல கொண்டு அந்த சர்டிபிகேட்டை வித்தா ஒரு 5000 10000 ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிடுவாங்க. अगर गांव में जाकर मैं सर्टिफिकेट को भेजूंगा तो एक 5000 10,000 நான் சேலத்துல இருந்து பஸ் ஏறி எங்க ஊருக்கு தஞ்சாவூருக்கு போனேன். मैं सेलम से बस पकड़कर मेरे गांव तंजावुर गया। நாள் முழுதும் அலைஞ்சு இந்த சர்டிபிகேட் யாராவது வாங்கிக்கங்கன்னு கேட்டேன். पूरा दिन भर घूमकर ये सर्टिफिकेट कोई ले लो करके मैंने बोला। எளிதாக வித்துரும், ஆனா என் சர்டிபிகேட் மட்டும் விக்கல. आसानी से वो बिक जाता लेकिन मेरा सर्टिफिकेट नहीं बिका। கொண்டு போன பணத்தையும் செலவு பண்ணிட்டு அழுதுகிட்டே திரும்ப வந்தேன். जो पैसा मैं ले गया वो भी खर्चा हो गया और मैं रोते हुए घर आया। என்ன பண்றதுன்னு தெரியல. क्या करूं करके नहीं पता हो रहा। மைண்ட்ல பெரிய டார்ச்சரா இருந்தது. मेरे माइंड में बहुत एक மூணு மாசம் வீட்டு வாடகை கொடுக்கலையே, எப்படி என்ன செய்வாங்கன்னு தெரியலையே நினைச்சிட்டேன். 3 महीना भाड़ा नहीं भरा, क्या करेंगे करके मैं सोच रहा था। ரெண்டாவது நான் ஒரு ஐடியா பண்ணேன். दूसरा मैं और एक आइडिया என் किया। கல்யாணத்துக்கு வாங்கின வாட்ச் கொண்டு போய் விக்கலாம் முடிவு பண்ணேன். मेरे शादी में मिला हुआ एक वॉच को लेकर मैं बेचूंगा அதை करके வித்தா ஒரு 1000 ரூபாய்க்காவது விக்கணும். उसे बेचूंगा तो 1000 रुपया मिलेगा। ஒரு மாசம் வாடகை கொடுத்தறேன். एक महीने का मैं भाड़ा भर दूंगा। ஒரு கிறிஸ்தவ வாட்ச் கடையில கொண்டு போய் அந்த வாட்சை விக்கிறதுக்காக கொடுத்தேன். एक मसीह का वॉच का दुकान में जाकर मैं बेचने के लिए गया। 2 நாள் கழிச்சு வாங்க வித்து தரேன்னாரு. 2 दिन के बाद आओ मैं बेचकर दूंगा करके। மூணாவது நாள் போனேன். तीसरा दिन मैं गया, சந்தோஷமா போனேன். आनंद के साथ गया। பணத்தை கொடுப்பாங்க, ஒரு மாசம் வாடகை கட்டலாம். पैसा मिलेगा, मैं 1 महीने का भाड़ा भर दूंगा அவர் करके। வாட்சை எடுத்து என் கையில கொடுத்து, இது கல்யாணத்துக்கு வாங்கின வாட்ச், இது விக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல, நீங்க போங்க, கர்த்தர் உதவி செய்யும். ये शादी के लिए जो लिया हुआ है ये वॉच है, ये उसे बेचने के लिए मुझे मन नहीं, आप इसे ले जाइए, परमेश्वर आपको मदद எனக்கு करेंगे। வந்த கோபத்துக்கு அதே இடத்துல வாட்சை போட்டு உடைச்சிடலாம் மாட்டேன். मुझे इतना गुस्सा है कि उसे वही जगह पे वॉच तोड़ दूं फेंकर ऐसा लगा। ஆனா மனசுக்குள்ள கர்த்தர் நம்மள அழைச்சிருந்தா ஏதாவது ஒண்ணு செய்வார். लेकिन मन के अंदर ऐसा है कि यहोवा ने मुझे बुलाया है, कुछ तो करेंगे। எல்லா பக்கமும் அலைஞ்சு தெரிஞ்சாச்சு, ஆண்டவர் எல்லா வாசலையும் அடைச்சிட்டார். सब जगह पर घूम फिरा, परमेश्वर सब रास्ता बंद कर दिए। பணம் வரக்கூடிய வழி இல்ல. पैसा आने का रास्ता नहीं था। இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்து உதவி செய்ய விசுவாசிகளும் கிடையாது. इतना बड़ा पैसा देकर मदद करने का विश्वासी लोग भी नहीं அன்னைக்கு थे। அது ஒரு படா பைசா தான் எங்களுக்கு. उन दिनों में वो एक बड़ा पैसा था हमारे लिए। 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு முழங்கால நின்னு 3 दिन उपवास डालकर मैं घुटने में रहा। ஆண்டவர் சொன்னார், நீ போய் வீட்டுக்காரன்ட்ட பேசு. परमेश्वर ने बोला तू जाकर जो है मालिक उससे बात कर। என்ன பேசுறது? क्या बात करना? நீ போ, உனக்கு வார்த்தையை நான் தரேன், பேசு. तू बोल, मैं शब्द दूंगा, तू बहुत बात कर। 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறோம். 10,000 रुपया एडवांस दिया था। நேரா போனேன். அந்த அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையா வாடகை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. मैं जाते ही उन्होंने पूछा क्या भाड़ा लेके आए, क्या सब पूछा। ஐயா 3 மாசம் வாடகை கொடுக்கல. मैंने बोला 3 महीना भाड़ा नहीं दिया। தெரியும், இப்போ கொண்டு வந்தீங்களா? तो उन्होंने बोला कि हाँ पता है, आप ही लेकर आए क्या? இப்பவும் கொண்டு வரல. अभी भी नहीं लेकर आए। என்ன பண்றது? तो क्या करना है? அட்வான்ஸ்ல கழிச்சுங்க. एडवांस में आप कट कर दीजिए। அவர் வண்டியை தொடச்சிக்கிட்டு இருந்தவர் நிமிந்து என்ன பார்த்து சொன்னாரு, वो गाड़ी पहुंच रहे थे, वो मुझे देखकर बोले ஐயா அது உங்க காசு, वो आपका पैसा है, நீங்க அதை கழிச்சுட்டு போனாலும் சரி, आप उसमें काटेंगे या तो भी வாங்கிட்டு चलेगा, போனாலும் சரி, या उसे ले जाएंगे तो भी चलेगा, போங்கன்ட்டாரு. आप जाओ करके बोला। அல்லேலூயா. हालेलुया। மனதுக்குள்ள அவ்வளவு டார்ச்சரா இருந்தது. அந்த பாரத்தை ஆண்டவர் லகுவாக்கிட்டார். मन में उतना परेशानी था लेकिन वो बोझ को परमेश्वर ने आसान बना दिया। வீட்டுல வந்து நேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். घर में आकर सीधे घुटने में लेकर प्रार्थना किया। அவனுக்கு முன்னால நான் தலை குனிய கூடாது. किसी के सामने में सिर न நான் உங்க झुके। ஊழியக்கார ஆண்டவர். मैं आपका सेवक हूँ प्रभु। நான் சோறு இல்லாம கூட கிடக்குறேன். मैं खाने के बिना रहूंगा, வாடகை மட்டும் கரெக்டா கொடுங்க. लेकिन हमें भाड़ा सिर्फ ऐसा देना है। இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாசம் கூட வாடகை கொடுக்காம தவணை நின்னதே கிடையாது. अभी तक 1 महीने भी बिना भाड़ा दिया ऐसा रुका ही नहीं। இன்னைக்கு 6,000 ரூபாய் வாடகை உள்ள ஒரு வீட்டுல நான் இருக்கிறேன். आज 6,000 रुपया भाड़ा देने वाले घर में मैं रहता हूँ। மாசத்துல 7ஆம் தேதி கரெக்டா வாடகை போயிடும். महीने में 7वां तारीख में सही रीति से भाड़ा चले जाता है। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष किया है வெள்ளக்காரனை கொண்டு அல்ல, हमें, जो अंग्रेजी को लेकर नहीं, சபைக்குள்ள வரக்கூடிய ஆட்களை கொண்டு சபையா कलीसिया में आने वाले लोगों को लेकर। பல மடங்கு கர்த்தர் சபையில காணிக்கைகளை கர்த்தர் கொடுத்திருக்கார். कई गुना परमेश्वर हमें ज्यादा विधान परमेश्वर ने कलीसिया में दिया है। இந்த சபையில இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஏழை விசுவாசிகள் தான். हमारे कलीसिया में रहने वाले सब बहुत गरीब विश्वासी எல்லாம் हैं। காட்டு வேலைக்கு கலந்துத்த போற ஆட்கள் தான். सब वो जंगल के काम के लिए जाते हैं। ஓஏபி பணம் வாங்குற ஆட்கள், இந்த கவர்மெண்ட் உதவித்தொகை तो வாங்குற, गवर्नमेंट का जो है वो जो पैसा मिलता है वो लेने वाले लोग हैं। பால்வாடியில சமையல் பண்ற ஆட்கள், और जो है पालवाड़ी में जो है काम कर, जो खाना पकाते हैं वो लोग। மாசத்துல தசம பாகத்தை சரியா எடுத்து கொண்டு வருவாங்க. लेकिन महीने में दशम भाग बराबर से निकाल कर ले देते என்ன हैं। ப்ராஜெக்ட் போட்டாலும் இந்த கவர்மெண்ட்ல உதவித்தொகை வாங்குற ஆள் தான் முதல் ஆள் 1000 ரூபாய் வாங்குவாங்க. कुछ भी प्रोजेक्ट में डालता हूँ तो गवर्नमेंट में जो पैसा लेते हैं वही पहले बोलते हैं कि मैं 1000 रुपया அன்னைக்கு दूंगा। ஆண்டவர் சொன்னது மாதிரி ஏழை விதவை தன் ஜீவனத்துக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் மாதிரிதான் எங்க சபையில நடக்குது. जैसे उस दिन परमेश्वर ने बोला कि वो गरीब विधवा ने सब अपने जीवन का सब चीज डालते हैं, वैसे हमारे कलीसिया में होता है। ஆனா அந்த சபையை வச்சுதான் நாங்க நிலத்தை வாங்கணும். लेकिन वो कलीसिया रख के हमने जमीन खरीदा, அந்த சபையை வச்சுதான் கட்டடத்தை கட்டணும். वो कलीसिया रख के हमने
बांधकाम किया। அந்த சபையை வச்சுதான் சபைக்கு தேவையான பொருட்களை வாங்கணும். वो कलीसिया रख के कलीसिया का सब वस्तुओं को சபைக்கு ஒரு டாடா சுமோ கார் வச்சிருக்கோம், அந்த விசுவாசிகள் கொடுத்த காணிக்கை தான். आज कलीसिया के लिए टाटा सुमो का गाड़ी रखे, वो कलीसिया के विश्वासी लोग ने दिया है। அல்லேலூயா. हालेलुया। நான் இன்னைக்கு இந்த பாம்பேக்கு வரணும்னு சொல்லி நான் இருக்கும்போது ஒரு சகோதரி கொண்டாந்து ஒரு சின்ன காணிக்கை பாஸ்டர் மிஷன் என்ன நான் மிஷனரி मिशन ट्रिप போறீங்க இந்த செலவுக்கு வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க. मैं ये बॉम्बे ट्रिप आने का जब सोचा तो एक बहन आकर एक पास्टर जी एक मिशन का दान आप रख लीजिए करके बोले। தைய திறந்து பார்த்தா 2000 ரூபாய் காணிக்கை। मैं खोल कर देखा तो 2000 रुपया दान था। ஜனங்கள் கொடுக்கிற தியாகமான காணிக்கையில தான் ஊழியம் நடக்குது। ये लोग देने वाले त्याग भरी हुई ध्यान से ही सेवकाई चलती है। எங்க வட்டாரம் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஊழியத்தை செய்றோம்। हम पूरा हमारे नगर में घूम फिर कर हम सेवकाई करते हैं। செப்டம்பர் மாசத்துல சபையில இருந்து ஒரு ஃபண்ட கலெக்ட் பண்ணுவோம்। सितंबर के महीने में कलीसिया से एक फंड तैयार करते हैं। ஒரு 20000 கைப்பிரதி அடிப்போம்। एक 20000 जो है नोटिस हम छपाते हैं। சேலம் மாவட்டத்துல பல சபைகளுக்கு 500 நோட்டீஸ் கொடுப்போம்। और सेलम में रहने वाले कई कलीसिया को हम 500 नोटिस देते எங்க हैं। சபையின் சார்பாக சேலம் மாவட்டம் முழுவதும் வருடந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்। हमारे काम से कलीसिया के द्वारा पूरा सेलम के नगर में हम लोग पूरा सुसमाचार सुनाते हैं। அந்த ஒரு தரிசனம் நம்ம மனசுல இருக்கு। वही दर्शन हमारे मन में होना चाहिए। என்னை கொண்டு கர்த்தர் செய்வார்। मेरे द्वारा परमेश्वर करेंगे। ஆலயத்தை கட்டி திறப்புலாவுக்கு பாஸ்டர் ராஜமணி பாஸ்டர் தலைவர் அவர்தான் கூப்பிட்டோம்। कलीसिया बांध कर जो है डेडिकेशन के लिए राजमणि पास्टर जो है उनको बुलाया था। அவர் ஆஸ்திரேலியாக்காரங்க 7 பேரை கூட்டிட்டு வந்தாரு। वो ऑस्ट्रेलिया में रहने वाले सातों को लेकर आ गए। எல்லாம் டெம்போ டிராவலர்ல வந்து இறங்குறாங்க। सब टेम्पो ट्रैवलर में आकर उतरे। எங்க ஊர்காரங்க வேடிக்கை பார்க்க வந்துட்டான்। हमारे गांव के लोग सब देखने எங்க வட்டக்காரங்க சர்ச்சுக்கு வந்திருக்காங்க। सब अंग्रेजी लोग कलीसिया में आगे வந்து கொன கட் பண்ணி ஆலயத்தை திறந்து வச்சாங்க। तो रिबन सब कट कर और कलीसिया खोल कर दिए। நான் எல்லாம் காணிக்கை பைய திறந்து பார்த்தேன், டாலர்கள் உள்ள கிடக்குறாங்க। मैं जो है ऑफरिंग बॉक्स खोल कर देखा कि डॉलर में कुछ पड़ा ஒரு है। சில்வர் டாலர் கூட இல்ல। कुछ भी डॉलर है, एक क्रूज का डॉलर भी नहीं पड़ा था। 3 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க ஆஸ்திரேலியாவுல இருந்து। 3 पास्टर आए थे ऑस्ट्रेलिया से। ஆளுக்கு 1000 ரூபாய் காணிக்கை நான் கொடுத்து அனுப்புனேன்। हमें हर एक किलो में 1000 रुपया दान मैं देकर भेजा। எந்த வெள்ளக்காரனும் $1 கூட கொடுக்கல। कोई भी अंग्रेजी लोग ने कुछ भी डॉलर नहीं दिया। டாலர் வராததுக்காக ஸ்தோத்திரம்। डॉलर नहीं आया इसलिए परमेश्वर को स्तुति। ஹalleluya हालेलुया। 20 வருஷமா என் சபை மக்கள் கொடுக்கிற காணிக்கை வச்சு நான் ஊழியம் 20 साल से मेरे कलीसिया के लोग जो दान देते उससे मैं सेवा करता हूँ। இந்தியாவுல 16 மாநிலங்களுக்கு நான் போயிட்டேன்। इंडिया में जो है 16 अमीन में स्टेट में जाता போற हूँ। இடங்கள்ல காணிக்கை வாங்க முடியாது। जहाँ पर जाता हूँ मैं वहाँ पे ऑफरिंग नहीं ले सकते। நாங்க தான் மிஷனரிகளுக்கு காணிக்கை கொடுத்துட்டு வரணும்। हम ही मिशनरी को दान देकर आते हैं। ஒவ்வொரு மிஷன் ட்ரிப்புக்கும் 30000 ரூபாய் இருந்து 40000 ரூபாய் வரைக்கும் எங்க சபை மக்கள் கொடுத்து அனுப்புறாங்க। हर एक जो मिशन ट्रिप के लिए 30,000 से 40,000 रुपया हमारे कलीसिया के लोग देकर भेजते போங்க हैं। பாஸ்டர், எங்களால தான் வர முடியல, நீங்க போங்க। जाओ पास्टर, हमसे नहीं, हम नहीं आ पाते, आप जाइए। ஹalleluya हालेलुया। இதுதான் ஊழியம், यही सेवकाई है, இதுதான் எழுப்புதல், यही बेदारी है, இது நடக்கணும்। ये होना है। உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி பற்றி எரிய आपके अंदर का आत्मा जो है, ஹalleluya। जल के बस होना है। ஏன் பெரிய ஆட்கள் பணம் படைத்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும்? तो क्यों जो है पैसे वाले जो है वो रक्षा पाकर कलीसिया में आना है? இதெல்லாம் நடக்கணும்। ये सब होना है। நீங்க முதலாவது அதை செய்ய ஆரம்பிங்க। पहले आप उसे करने के लिए शुरू कीजिए। பெரும் பணக்காரர்களையும் ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்து பெரிய காரியத்தை கத்து செய்வார்। बड़े पैसा वाले को परमेश्वर कलीसिया में लेकर बड़े काम करेंगे। இதுதான் எழுப்புதலின் அடையாளம்। यही बेदारी का चिन्ह है। சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்। जकरिया का दूसरा अध्याय 5वां वचन। நான் அதற்கு சுற்றிலும் ஆ. அக்கினி மதிலாய் இருந்து ஆ. அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி அல்லேலூயா। हालेलुया। ஆண்டவர் உங்களை சுற்றிலும் எப்படி இருப்பாராங்க? परमेश्वर आपके और घूम के कैसे रहेंगे? அக்கினி மதிலாய் இருப்பாரா? हमें अग्नि का शहर बना रहेंगे। உங்களை பாதுகாக்கிற தேவன் அக்கினியின் தேவன்। आपकी रक्षा करने वाले परमेश्वर आपका परमेश्वर है। நிறைய பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க, நான் போய் சுவிசேஷம் சொன்னா எதை எதிர்ப்பு வந்துருமோ, कई लोग ऐसा सोचते हैं कि मैं जाकर सुसमाचार सुनाऊंगा तो कुछ विरोध हो जाएगा क्या? ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, कोई परेशानी हो जाएगा क्या? யாராவது புடிச்சு அடிச்சிருவாங்களோ, कोई तो पकड़ कर मार देंगे क्या? அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன்। इसलिए मैं किधर नहीं जाऊंगा। ஊர்ல வந்து சொல்லுவாங்க, போகாதே போகாதே என் கனவா गांव में பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் அப்படி। गांव में ऐसा बोलते हैं कि मजा मजा पति, मैंने भी वो बुरा सपना देखा है करके। புருஷன் ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு கைப்பிரதி எடுத்துட்டு போகும்போது குறுக்க நிக்குது மனைவி। एक जो पुरुष है वो प्रार्थना करके जो है ट्रैक बांटने जब जाते हैं तो पत्नी हमें बीच में रुक जाती है। போகாதே போகாதே என் கனவா मजा मजा मेरे पति, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன்। जो बुरी सपना है मैंने भी देखा है। RSS அடிக்க கண்டேன், ஜெயில தூக்கி போட கண்டேன்। जेल में डालते हुए मैंने देखा। ஒரு மாசத்துக்கு 3 வாரம் இருக்கும்।
एक महीने के पहले 3 हफ्ता रहेगा। ஒரு விசுவாசி தயங்கி தயங்கி வந்து நின்னுட்டே இருந்தார். एक विश्वासी जो है बहुत घबराहट में आकर रुके थे। எல்லாரும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு வாங்கயா என்னையா ரொம்ப நேரம் தண்டமாடி தயங்கி தயங்கி நின்ன பாருங்க. मैं सबका प्रार्थना करके छोड़ने के बाद बोला क्या हुआ आप ऐसे क्यों खड़े होकर के बुलाया? என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். क्या परेशानी करके पूछा? ஐயா நான் ஒரு கனவு கண்டேன். पास मैंने एक स्वप्न देखा। என்ன கனவு? क्या स्वप्न देखा? நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி கனவு. आप जेल जाने वाले जैसा मैंने स्वप्न देखा। ஒரு நாள் தான் உள்ள இருந்தீங்க. लेकिन एक दिन अंदर थे। அடுத்த நாள் நாங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம். अगले दिन हम लोग सब बुलाकर आए। அப்பா இப்படியாடா அவனுக்கு. ये वाकया ऐसा सपना आया क्या? ஹalleluya. हालेलुया। பக்கத்துல இருந்து ஒரு பிள்ளை சொல்லிச்சு பாஸ்டர் மகாராஷ்டிராவுக்கு ஊழியத்துக்கு போறாரு இந்த நேரத்துல நான் வெளியூர் கிளம்பினால எங்களுக்கு ஜெயில் நினைப்பாங்க. बाजू में एक बच्ची खड़ी थी वो बोल रही थी कि पास्टर महाराष्ट्र के लिए सेवकाई में जा रहे हैं अभी ऐसा स्वप्न आया क्या? நான் ஒரு தடவை ஹரியானாவுல போய் மாட்டிட்டேன் 8 மணி நேரம் உள்ள இருந்தேன். क्योंकि एक बार हरियाणा में जाके मैं फंस गया 8 घंटा में अंदर था। அந்த மாதிரி ஏதாவது ஆயிருமோன்னு वैसा कुछ हो जाएगा क्या? கர்த்தர் எதை அனுமதித்தாலும் தோத்திரம். ஹalleluya. எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவுக்காக ஊழியத்தை செய்ய நம்மை அக்னியாய் கர்த்தர் பயன்படுத்துவார். विरोध आएगा तो भी कुछ भी आ जाएगा तो भी हमें सेवकाई को करने के लिए परमेश्वर अग्नि के रूप में इस्तेमाल करेंगे। எதிர்த்தவர்களும் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். जो विरोध हो जाएंगे उससे उन्हें भी रक्षा में ले आएंगे परमेश्वर। ஒரு காலத்துல நான் கடவுள் மறுப்பாளனாக இருந்தேன். मैं भी एक बार हमें जो है प्रभु का विरोध था। கடவுள் இல்லை என்று கிராமமாய் சொல்லிக் கொண்டிருந்தேன். प्रभु को करके कोई नहीं करकर मैं पूरे हमें गांव-गांव में बोलता था। இயேசுவின் படக்காட்சியை போட எங்கள் ஊருக்கு வந்தபோது यीशु का जो है जो पिक्चर दिखाने के लिए हमारे गांव में அரை மணி நேரத்துல பெட்டியை எடுத்துக்கிட்டு போகல இந்த பெட்டியை நீங்க உருப்படியா பார்க்க முடியாதுன்னு மிரட்டனால आधे घंटे में आप ये बॉक्स को लेकर नहीं जाएंगे तो इसको ये बॉक्स को आप देख नहीं पाएंगे वापस। ऐसा மட்டும் அவசர அவசரமா பெட்டியை கட்டி எல்லா வரைக்கும் கொண்டு துரத்தி விட்டுட்டு வந்தார். ऐसा सिर्फ नहीं बोला मैं पूरा उनके बॉक्स को बांध कर मैं पूरे गांव के सीमा तक ले गया उन्हें। ஆண்டவர் நல்லவர். परमेश्वर आज भला है। எந்த படத்தை போடக்கூடாதுன்னு துரத்தினானோ जिस चित्र को उस पिक्चर को नहीं डाला करके मैंने भगाया ஆண்டவர் என்ன ரட்சித்து परमेश्वर मुझे उद्धार देकर அதே படக்காட்சி ஊழியத்துக்கு அழைச்சி उसी आमिर सेवकाई में मुझे बुलाकर அதே படக்குட்டியை தூக்கிக்கிட்டு उसी पिक्चर का बॉक्स लेकर தமிழ்நாடு முழுவதும் போய் படம் போடும்படி கர்த்தர் செய்தார். पूरे तमिलनाडु भर जाकर पिक्चर दिखाने के लिए परमेश्वर ஹalleluya சொல்லுங்க. என்னை மாற்றின ஆண்டவர். मुझे बदला हुआ परमेश्वर। கிறிஸ்தவ எதிர்ப்பாளா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிப்பார். विरोध मसीह सभी को परमेश्वर रक्षा करेंगे। அப்போஸ்தல கால சபையிலே சவுல் என்கிற மனிதன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். प्रेरितों के हमें दिनों में जो है शाऊल नामक मनुष्य जो है हमें कलीसिया को बिगाड़ रहा था। அந்த மனிதனை ஆண்டவர் தொட்டு ரட்சித்து ஒரு மிஷனரியாக கர்த்தர் மாற்றினார். उस मनुष्य को परमेश्वर छूकर बदलकर एक मिशनरी के रूप में बदला। அன்றைக்கு கண்ட எல்லா இடங்களிலும் போய் திருச்சபைகளை உருவாக்கினார். उन दिनों में जहाँ कहीं गया वो पूरा जाकर हमें कलीसिया बांधा। குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேரை ஊழியத்திற்காக உருவாக்கினார். करीबन हमें 30 लोगों को सेवकाई के लिए तैयार किया 13 நிருபங்களை எழுதினார். और 13 जो है पत्र लिखा। பவுல் இல்லை என்றால் அப்போஸ்தல சபையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். अगर पौल नहीं है तो हमें प्रेरितों का कलीसिया ही नहीं है उस प्रकार बोलने लायक हमें उसको इस्तेमाल किया। வட்டாரத்துல அங்க எதிர்ப்பு இங்க எதிர்ப்பு எல்லாம் பயப்படாதீங்க. आपके एरिया में यहाँ विरोध है वहाँ विरोध आ रहा है ऐसा मत सोचिए। இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவான். ये पत्थर से जो टकराएगा वो चूर चूर हो जाएगा। இந்த கல் எவன் மேல் விழுகிறது அது அவனை நசுக்கி போடும். ये पत्थर किस पर गिरेगा उसको वो दबा देगा। அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் उनके पास रहने वाले लोगों से ज्यादा நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். हमारे साथ रहने वाले लोग ज्यादा हैं। 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 राजा को पुस्तक 6वां अध्याय 17वां वचन पढ़ेंगे। அதற்கு அவன் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை தருவார். सेवकाई करने वाले लोगों के लिए परमेश्वर रक्षा करेंगे। हालेलुया हालेलुया। வட இந்திய பகுதியிலே ஒரு மிஷனரி இருந்தார். एक नॉर्थ इंडिया में एक मिशनरी थे। அவர் புல்லட்ல போய் ஊழியம் செய்வார். वो बुलेट में जाकर सेवकाई करते थे। அந்த சிலர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார். कुछ लोग उनको मारने के लिए कोशिश किए। அவர் வருகிற வழியில ஒரு மெல்லிய கம்பியை கட்டி வைத்து விட்டார்கள்.
वो आने वाले रास्ते में एक पतला सा तार लगा दिया। அவர் வரும்போது கழுத்துல மாட்டி கீழே விழுவாரு, போய் அடிச்சு கொன்னறலாம்னு சொல்லி யோசித்து அவர்கள் மறைந்திருந்து பார்த்து वो கொண்டிருந்தார். आते समय उनके गले में लगकर गिर जाएंगे और मार देंगे ऐसा करके छुप कर देख रहे ஒரு थे। சாயங்காலமும் போயிட்டாரு, ஒரு ஊர்ல போய் எல்லாம் கூட்டமெல்லாம் நடத்திட்டு திருப்பி வருகிறார். ये शाम को एक गांव में जाकर सेवकाई चलाकर वापस புல்லட்டு சத்தம் கேட்ட உடனே அந்த கம்பியை நல்லா இறுக்கமா கட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. बुलेट का आवाज सुनते ही वो तार को अच्छे से खींचकर पकड़े हुए बैठे हैं। கரெக்டா அந்த கம்பி கிட்ட வரும்போது கால்ல ஏதோ நறுக்குன்னு கடிக்குது. उसका नजदीक आते ही कुछ तो हमें तार के नजदीक आते ही कुछ तो पैर में कुछ तो काटता है। அவர் கீழே குனிஞ்சு கால்ல இருக்கிற அந்த கடிச்ச இடத்துல தட்டிட்டு நிமிர்ந்தாரு. वो हमें झुककर जो है पैर में क्या काटा करके देखकर उसे हटाकर वो उठे। அதுக்குள்ள கட்டி இருந்த கம்பியை தாண்டி போயிட்டாரு. उतने में वो जो तार बांधा हुआ था उसे पार कर दिया। அந்த இடத்துல மட்டும் அது கடிக்கலன்னா கழுத்துல மாட்டி கீழே விழுந்திருப்பாரு, அடிச்சு அன்னைக்கே கொண்டு போய்ங்க. उस जगह पर अगर कुछ काटा नहीं होता तो उसी जगह पर गिर जाते थे और मार कर इन्हें मार डालते थे। அடுத்த நாள் காலையில இந்த கொல்றதுக்கு நினைச்சவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து நிக்கிறான். अगले दिन सवेरे जो भी मारने के लिए सोचा घर पर आए। உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. आपके अंदर कुछ तो सामर्थ्य है। அந்த சக்தி தான் உங்களை वो காப்பாத்து. शक्ति ही आपको बचाया। அது என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. वो क्या है करके हमें बताइए। அதுதான் இயேசுங்கிற சக்தி. वही यीशु नामक शक्ति है। ஹalleluya. हालेलुया। ஊழியம் செய்யறவங்களை கர்த்தர் பாதுகாப்பா. सेवकाई करने वालों का परमेश्वर रक्षा करेंगे। உங்களை சுற்றிலும் அக்னி முதலாயிருந்த ஆண்டவர் பாதுகாப்பா. आपको हमें चारों ओर अग्नि के हमें रूप में लेकर रक्षा எதிர்ப்புகள் करेंगे। பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. विरोध और परेशानी आएगा तो भी रक्षा कर रक्षा करेंगे। உங்களை கொல்ல நினைக்கிறவங்களை கர்த்தர் சிதறடிப்பா. आपको मारने के लिए जो सोचेंगे उसको उनको बिखा देंगे। உங்களுக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிறவர்களை இல்லாமலாக்குவா. आपके विरोध क्रिया करने वाले सोचते हैं जो उनको हमें नहीं के बराबर कर देंगे। பயப்படாதீங்க. आप मत डरिए। உங்களுக்குள்ள இருக்கிற அக்னியின் தேவன் பெரியவர். आपके अंदर आग की परमेश्वर जो है वो बड़े हैं। ஓபதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ओबदिया का हमें 9वां अध्याय उसका हमें 18वां वचन। வாசிங்க ஓபதியா 1:18. ओबदिया का 1 का 18वां वचन। யாக்கோபு வம்சத்தார் ஆ அக்கினியாயும் ஆ யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஆ ஏசா வம்சத்தாரும் வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அல்லேலூயா. யாக்கோபு வம்சத்தார் அக்னியாகவும், याकूब का घराना आग के समान, யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையாகவும் और இருப்பார்கள். यूसुफ का घराना जो है लौ के समान रहेगा। ஏசா வம்சத்தார் வைக்கோல் துரும்பல் போல और இருப்பார். ईसाव का घराना जो है कुंडी का बनाने वाले जैसे रहेंगे। இந்த அக்கினி அந்த வைக்கோல் துரும்பல் எல்லாம் பட்சித்து போடும். और ये जो आग जो है सब वो हमें घास को हमें भस्म कर देगा। யார் யாக்கோபு? कौन है याकूब? யார் யோசேப்பு? कौन है यूसुफ? நாம தான் யாக்கோபு. हम भी याकूब है। நாம தான் யோசேப்பு. हम ही यूसुफ है। எப்ப மட்டும் நமக்கு ஞாபகம் வரும் தெரியுமா, நான் யாக்கோபு யோசேப்புன்னு? जब हमें याद आता है मैं याकूब और यूसुफ को कर சொல்லுங்க கரெக்டா? बोलिए आप बराबर। எப்ப ஞாபகம் வரும்? कब आपको याद आता है? யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை. याकूब के विरोध कुछ मंत्र नहीं है। இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுங்கள். इसराइल के विरोध कुछ आमीन का எவனா மந்திரம் வச்சுட்டானோன்னு ஞாபகம் வரும்போதா कोई तो मंत्र कर दिया करके जब याद आता है இந்த வசனம் ஞாபகம் வரும். ये वचन याद आती है। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते நீ हैं யாக்கோபா இருக்கிறார், तू याकूब है, நீ அக்னியா இருக்கிறார், तू आग के समान நீ है, யோசேப்பா இருக்கிறார், यूसुफ है, நீ அக்னி ஜுவாலையாக तू இருக்கிறார். अग्नि का ज्वाला है எல்லா வைக்கோல் துரும்பும் और सब சுட்டரிக்கப்படும். सुना हुआ घास सब भस्म हो जाएगा। உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த அக்னி आपके अंदर पवित्र जो अग्नि है பாவம் செய்கிறவர்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டரிக்கும். पाप करने वाले लोगों के अंदर का पाप को भस्म कर देगा। அசுத்தமாய் வாழ்கிறவர்களுடைய அசுத்தத்தை சுட்டரிக்கும். जो अशुद्ध रीति से जीते उनको हमें भस्म कर அசுத்த देगा ஆவியின் கிரியைகளை சுட்டரிக்கும். और अशुद्ध आत्मा का क्रिया को भस्म कर देगा சாமிய சடங்கு சம்பிரதாயங்களை சுட்டரிக்கும். और जो एक रीति रिवाज का हमें को भस्म कर देगा। எல்லா எதிர் வல்லமைகளும் எரிந்து சாம்பலாய் सब போகும். जो विरोध का जो है सामर्थ्य सब भस्म हो जाएगा। உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அக்னியின் தேவன். आपके अंदर रहने वाले परमेश्वर अग्नि का परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், आपके अंदर का पवित्रता, உங்களுக்குள்ள இருக்கிற அர்ப்பணிப்பு आपके अंदर का समर्पण அக்னியாய் எரிந்து கொண்டே இருக்கும். आग के समान जलेगा। அணைஞ்சு அணைஞ்சு போயிடக்கூடாது. बुझ बुझ कर नहीं जाना चाहिए, சுடர் விட்டு எரிந்து கொண்டே वो இருக்கும். लगातार जलते रहना है। 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். एक राजा का पुस्तक 18वां अध्याय 38वां वचन। 1 ராஜாக்கள் 18:38 வாசிங்க. एक राजा का पुस्तक 18 का 38वां वचन। அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து ஆ. அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா. हालेलुया। அக்னி இறங்கி வந்தது. आग उतर कर आया।
அதே அதிகாரத்துல 24ஆம் வசனம் சொல்லுகிறது, उसी अध्याय में 24वां वचन कहता है, அக்கினியினால் பதில் தருகிற தேவனே தேவன். अग्नि से उत्तर देने वाला परमेश्वर ही परमेश्वर है। நீங்க இந்த இடத்துல முழங்கால் படி போயிட்டு பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் அக்கினியின் வல்லமையுள்ள ஜெபமா மாறும். आप घुटने से इस जगह पर प्रार्थना करने वाले हर एक प्रार्थना अग्नि ले जाने वाली प्रार्थना रहेगा। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया। எல்லா பாகாலின் வல்லமைகளையும் சுட்டெரித்து போடும். सब पागल का जो सामर्थ्य है उसे भस्म कर देगा। எல்லா சாத்தானின் கிரியைகளை சுட்டெரித்து सब போடும். शैतान का क्रियाओं को भस्म कर देगा। நீங்கள் உங்கள் தேவன் அக்கினியின் தேவன் என்பதை நிரூபிப்பீர்கள். आप आपका परमेश्वर आपका परमेश्वर करके आप निर्भीत करोगे। அதை பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாம் उसे देखते समय लोग सब கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் यहोवा ही परमेश्वर कहेंगे। எல்லா நாவுகளும் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும். सब जो हमें जबान है यीशु का नाम को बोलेगा। எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாய் முடங்கும். सब जो घुटना है यीशु के सामने का हमें को झुकेगा। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया। நம்முடைய தேவன் அக்கினியினால் பதில் தருகிற தேவன். हमारा परमेश्वर आग से उत्तर देने वाले परमेश्वर है। அது நடக்கணும்னா वो अगर होना है तो கருத்தாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். हमें बहुत ध्यान से प्रार्थना करना है। இரவு பகலாய் முழங்காலில் நிற்கணும். रात दिन घुटने में रहना है। எங்கு பார்த்தாலும் வாசல் திறந்து கிடக்குது. जहाँ पर भी द्वार खुला रहता है। சாத்தான் உள்ள வந்து மக்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். शैतान अंदर आकर लोगों को दुख पहुंचाता है। பாவ கிரியைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். पाप की क्रियाओं को बोलते रहता है। ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். लोगों को गुलाम बनाकर रखा है। இந்த சத்துருவை விரட்டிட்டு வாசல் அடைக்கணும். ये शत्रु को भगाकर हमें द्वार बंद करना है। அது உங்ககிட்டயும் எனக்கிட்டயும் தான் இருக்குது. वो आपके पास और मेरे पास ही है। ஹalleluya. हालेलुया। கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். ध्यान से प्रार्थना कीजिए। எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஓடாதீங்க. मुझे काम में परेशानी करके मत दौड़िए। எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். एलिया हम जैसे क्लेश वाले मनुष्य ही था। ஆனால் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணின போது लेकिन जब वो ध्यान से प्रार्थना किया வானத்தை அடைத்தான். वो हमें आसमान को बंद किया। அக்கினியை இறக்கினான். वो आग को उतराया வானத்தை திறந்தான். और आसमान को खोला மழையை வர வைத்தான். और वर्षा को बरसाया। பனியை வர வைத்தான். वो हमें जो है ठंड को செழிப்பை बरसाया। வர வைத்தான். वो सफल को हमें बरसाया। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। நீங்க இருக்கிற பகுதியில आप रहने वाले नगर पर ஆசீர்வாத மழை பெய்யும். आशीष का हमें वर्षा ஆவிக்குரிய होगा। நிலைமையிலே இந்த பகுதி செழிக்கும். आत्मिक रूप में ये जगह जो हरियाली है, ஞாயிற்றுக்கிழமைகளிலே हमें जो संडे भर கையிலே வேதாகமத்தோடு हाथ में बाइबल के साथ கூட்டமாக झुंड भर ரோட்ல ஜனங்கள் நடந்து போவதை लोग चलते आते हैं। உங்கள் கண்கள் காணும். आपका हाथ देखेगा। இதை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. भविष्यवाणी के रूप में அந்த लीजिए। பட்டணத்துல இது நடக்கும். आपके नगर में ये होगा। ஞாயிற்றுக்கிழமையில संडे के दिन में டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு ट्रैफिक होने के लिए ஆலயங்கள் நிரம்பும். ஹalleluya. இது நடக்கணும். ये होना है। நடந்தே ஆகணும். எழுப்புதல் நாள்ல அது நடக்கும். बेदारी के दिन में ये होगा। ஹalleluya. हालेलुया। கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. हमें बहुत ध्यान से प्रार्थना करना திறப்பின் है। வாசல் நின்னு ஜெபம் பண்ணுங்க. हमें द्वार में रुककर மன்றாடி प्रार्थना करना ஜெபம் है। பண்ணுங்க. तरस खाकर प्रार्थना करना है। உங்கள் ஜெபத்துக்கு அக்கினியின் தேவன் அக்கினியினாலே பதில் கொடுப்பார். आपका प्रार्थना के लिए आपका परमेश्वर आग से उत्तर देगा। முழங்கால்கள் முடக்கும்படி கர்த்தர் செய்வார். घुटना सब टेकने के लिए परमेश्वर सहायता करेगा। நியாயாதிபதிகள் 6:21 न्यायों का पुस्तक हमें 6 का हमें 21वां वचन। நியாயாதிபதிகள் 6:21 வாசிங்க. न्यायों का 6:21 पढ़ेंगे। அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆ. தமது கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி ஆ. இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். ம். அப்பொழுது அக்கினி கற்பாரிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்து ம். கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. हालेलुया। பலிபீடத்திலே ஒரு அக்கினி இறங்கியது. वेदी में एक आग उतरा। இது எதை குறிக்கிறதுன்னா ये किसको बताता है? அழைப்பிலே ஒரு உறுதியை ஆண்டவர். बुलावट में एक स्थिरपन। கிதியோன் ஆண்டவர் அழைச்சார். गिदियोन को परमेश्वर बुलाया। உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. तेरे पास जो बल है उसके साथ जा। நீ மீதியானியரை ஒரு மனிதனை முறியடிக்கிற பிரகாரமா முறியடிப்பாய் நான். उस मिडियानी लोगों को एक मनुष्य को मारने के समान आप तू मारेगा। அவன் சொன்னா நான் அப்படி செய்யறதுக்கு என்ன அடையாளம்? उसने बोला कि मैं ऐसे करूंगा करके क्या चिन्ह है? நீ பலியை கொண்டாந்து கற்பாறையின் மேல வை. तू जो है बलि को लेकर आकर तू पत्थर पे रख। அவன் கொண்டு வந்த அந்த போஜன பலியை அந்த கற்பாறையின் மேல வைக்கிறான். उसने जो भोजन का बलि लेकर आया वो उस पत्थर पे रखता है। கர்த்தருடைய தூதனானவர் என்றால் இயேசு கிறிஸ்து. यहोवा का दूत जब बोलते तो यीशु मसीह है। கையில் இருந்த கோலினால தொட்டார். हाथ की लाठी से उसे छुआ। நெருப்பு வந்தது. आग आया அந்த நெருப்புல அவர் ஏறி பரலோகத்துக்கு போனார். और उस आग में चढ़कर वो स्वर्ग में गए। நான் அழைச்சிருக்கிறேன்ப்பா. तुझे मैं बुलाया हूँ। உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். तुझे अभिषेक किया हूँ। உனக்கு பலன் கொடுத்திருக்கப்பா. तुझे बल दिया हूँ। உன் கூட நான் இருக்கிறேன்ப்பா. तेरे साथ में நீ हूँ। போய் வேலை செய். तू जाकर काम कर। நான் ஒரு மனுஷனை முறியடிக்க பிரகாரம் உன்னை முறியடிக்க நான் பயன்படுத்துவேன். एक मनुष्य के मारने के समान मारने के लिए मैं तुझे
उपयोग करूंगा। அந்த கிதியோன் போய் ஊழியத்துல செஞ்ச முத வேலை என்ன தெரியுமா? वो गिदोन जाकर सेवकाई में किया वो पहला काम क्या है पता है? அவங்க அப்பா கட்டி வச்சிருந்த பாகாலின் பலிபீடத்தை இடிச்சார். उनके पिताजी ने बांधा हुआ पागाल का जो वेदी है उसे तोड़ा। கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டினார். परमेश्वर के लिए एक वेदी बांधा। உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற டாஸ்க் என்ன தெரியுமா? आपको परमेश्वर देने वाला काम क्या है पता है? டார்கெட் என்ன தெரியுமா? क्या टारगेट है पता உங்க है? வட்டார பகுதியில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள் எல்லாம் இடிச்சு आपके नगर में रहने वाले सब बाल के जो वेदी को तोड़कर கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டினார். परमेश्वर के लिए एक वेदी बांधना है। ஒரு இடமெல்லாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினார். जाने वाले सब जगह पर परमेश्वर के लिए वेदी बांधना है। ஹalleluya. हालेलुया। போன உடனே கடப்பாரையும் கோடாரியும் எடுத்து கிளம்பிடாதீங்க. जाते ही जो है सब आप सामान लेकर मत जाइए। எங்கடா என்ன இருக்குது இடிக்கலாம்னு போகாதீங்க. क्या 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 किस चीज को तोड़ेंगे ऐसा मत जाइए। நம்முடைய பலன் கடப்பாரையிலேயும் மண்வெட்டியிலேயும் இல்ல. हमारा जो बल है वो हथियारों में नहीं होना है। நம்முடைய பலன் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ வல்லமை. हमारा जो बल है महलों को हमें चूर करने वाला அது परमेश्वर बल है। முழங்கால தான் கிடைக்கும். वो घुटने में ही मिलेगा। சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு ஜெப கூட்டம் நடத்த போயிருந்தேன். कुछ साल के पहले एक घर में मैं प्रार्थना चलाने के लिए गया। இயேசு ராஜா வந்திருக்கிறாருன்னு ஒரு பாட்டை பாடுனேன். यीशु राजा आया कर एक गीत गाया। பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வெளியில வந்தேன். मैं प्रचार कर प्रार्थना कर बाहर அந்த आया। இடத்துல ஒரு பாகாலின் பலிபீடம் இருந்தது. उस जगह पर एक बाल का वेदी था। அதை அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாகாலின் பலிபீடம் என்ன? बाल का वेदी मतलब क्या आपको पता लगा? நான் பார்த்து சொன்னேன் இங்க இயேசு ராஜா வந்துட்டாருன்னு பாடிட்டு வரேன். मैं वो उसे देखकर बोला यहाँ पर यीशु आया करके मैं गा रहा हूँ। இதுக்கு ஏத்தாப்புல வேற ராஜா ஒருத்தர் இருக்காரு. इसके सामने दूसरा एक राजा है। நான் அவில நிறைய ஜெபம் பண்ணி அதை சபிச்சிட்டு வந்துட்டேன். मैं आत्मा में भरकर प्रार्थना करके मैं शाप देकर आ गया। ஒரு மாதம் நான் லீவு. நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது இது நடந்தது. मैं एक महीना छुट्टी में था, बाइबल कॉलेज में पढ़ रहा था, ये हुआ था। நான் வீட்டுக்கு வந்துட்டேன். मैं घर आ गया। முடிச்சிட்டு அங்க போய் பார்த்தா खत्म करके वापस जब मैं गया, மண்ணு ரோட்டை मन जो मिट्टी का जो रोड होता है போட்டுட்டான். उसको सीमेंट रोड में बदल दिए। சிமெண்ட் ரோடு போடுறதுக்கு सीमेंट रोड डालने के लिए அளந்து பார்த்தா अगर नाप कर जब देखा, அந்த ஐயா ஆக்கிரமிப்புல உட்கார்ந்திருக்காரு. वो जो वो भाई साहब है वो वहाँ पे बैठे थे। நான் கடப்பாறை எடுக்கல, நான் மம்மட்டி எடுக்கல. मैंने कुछ हथियार हाथ में नहीं उठाया, கார்ப்பரேஷனே இடிச்சிச்சு. कॉर्पोरेशन के लोग ही उसे तोड़ दिए। அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ராஜாவை எல்லா இடத்துக்கும் வர வைங்க. यीशु राजा को सब जगह पर लाइए। பாகாலின் பலிபீடத்தை கவர்மெண்டே தகர்க்கணும். बाल का जो वेदी है वो गवर्नमेंट ही हटा देगी, கார்ப்பரேஷனே தகர்க்கணும். कॉर्पोरेशन ही हटा देगी। எவ்வளவு சாட்சி சொல்லலாம். कितना ऐसा गवाही में बोल सकता हूँ। நீங்கள் வைராக்கியமா எழும்பி आप जलन के साथ उठकर தெரு தெருவா போய் पूरा गली गली जाकर வீட்டுக்கு வீட்டு ஜெப கூட்டத்தை ஆரம்பிங்க. घर घर जाकर प्रार्थना शुरू कीजिए। நல்லா கையை தட்டி பாட்டு பாடுங்க. अच्छा ताली बजाकर गीत கை गाइए। தட்டுறதுக்கு உங்களை தான் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும். ताली बजाने के लिए आपको ही मेरे गांव में ले जाना पड़ेगा। அழகா கை தட்டி பாட்டு பாடுறீங்க. उतना अच्छा ताली बजाकर आप गीत गा பாட்டு रहे பாடுங்க. हो। अच्छा गीत கர்த்தரை गाइए, துதிங்க. परमेश्वर की स्तुति இயேசுவின் कीजिए, நாமத்தை சொல்லுங்க. यीशु का नाम बोलिए। ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வருவாங்க. लोग उद्धार पाकर अंदर आएंगे அவங்களே அவங்க பலிபீடத்தை और தகர்த்துருவாங்க. वही अपने वेदी को वो हटा देंगे। அந்த எழுப்புதல் இந்த பகுதியில கர்த்தர் கொண்டு வருவார். वो बेदानी जगह पर परमेश्वर ले आएंगे। அக்னியின் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். आपका परमेश्वर आपका अंदर है, அக்னியாய் கிரியை செய்வார். अग्नि के रूप में क्रिया करेंगे। ஆதியாகமம் 15:17 उत्पत्ति का आमीन जो है 15 उसका அங்கே ஆபிரகாம் பலி செலுத்துவதற்காக ஆட்டையும் கண்டுக்குட்டியையும் புறாவையும் கொண்டு வருகிறார். वहाँ पे अब्राहम जो है जो बलि देने के लिए जो है भेड़ और मेमना और वहाँ पे एक पक्षी को लेकर आता है। அதையெல்லாம் துண்டித்து ஒரு பலிபீடத்தின் மேல வைத்திருக்கிறார். उसे सब काट कर एक वेदी में रखा है। ஆண்டவர் அக்னி ஜுவாலையாய் அந்த இடத்திலே கடந்து போகிறார். परमेश्वर अग्नि ज्वाला के रूप में उस जगत से जाते हैं। ஆண்டவர் அதுக்கு முன்னால ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பேசினார். उसके पहले अब्राहम से परमेश्वर बात की है। 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 15वां अध्याय 5वां वचन में परमेश्वर बोलते हैं, வானத்து நட்சத்திரங்களை பார், आकाश की तारागण को देख கடற்கரை மணலை பார், और जो है समुद्र के रेत को அதை देख, போல் உன் சந்ததியை उसके பெருகப்படும். समान तेरे संतान को मैं बढ़ाऊंगा। ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்க்கும் போதெல்லாம், हर एक दिन आसमान को देखते समय, நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் तारों को देखते समय அது ஆபிரகாமை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா? वो अब्राहम को देखकर पिता पिता बोलते रहती है। ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் வாக்கு கொடுக்கிறார். परमेश्वर वही आपके लिए भी वायदा के रूप में வானத்தை देते हैं। அண்ணாந்து பாருங்கள், आसमान को देखिए, வானத்து நட்சத்திரங்களை போல आसमान के तारागण के உங்களை समान நான் பெருக பண்ண. आपको मैं बढ़ाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। இனி நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் अभी तारों को देखते समय இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசுவாசி. ये एक विश्वासी है। அல்லேலூயா. हालेलुया। விக்டரிசாலம் விக்டரிசாலம் நினைச்சினோம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதான் உங்க சர்ச் பேரு. இந்த நட்சத்திரம் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். वो तारों को सब बुलाते रहना है। அப்படி உங்களுக்கு பெரும் திரள்
ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். वैसा बड़ी भीड़ के आत्माओं को परमेश्वर आपको देगा. இது எப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க. ये कैसा होगा अगर मैं सोचूं. சீனாவுல 30 லட்சம் பேர் இருக்கிற சபை இருக்கிறது. चाइना में जो 30 लाख लोग रहने वाले कलीसिया है. பெரிய கட்டடம் கிடையாது. बड़ी बांधकाम नहीं है. அங்க ரகசிய சபைகள் தான் பகிரங்கமா ஆராதிக்க முடியாது. वहां पे गुप्त कलीसिया होता है, बाहर से नहीं आराधना कर पाते. 100 பேர் 120 பேர் கொண்ட ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். 75 வயசுக்கு மேல ஒரு வயதான போதது. 100 और 120 रहने वाले लोगों के पास एक पास्टर रहता है, उनका 70 उम्र हो चुका है. அவர் அந்த 120 பேருக்கு ஆராதனை நடத்தி அனுப்பி விடுவார். वो 120 लोग का आराधना करके वो भेज देते थे. நாள் முழுவதும் அவர்கள் பல இடங்கள்ல போய் ஆராதனை நடத்துவார்கள். और पूरे दिन भर वो अलग-अलग जगह पे जाकर आराधना चलाते हैं. சின்ன சின்ன கூட்டத்துக்கு ஆராதனை நடத்துவாங்க. छोटे-छोटे झुंड में आराधना चलाते हैं. மொத்தமா பார்த்தா 30 லட்சம் பேர் ஒரு சபையின் அங்கத்தினர். पूरा अगर हम मिला के देखेंगे तो पूरा 30 लाख लोग उस कलीसिया के हालेलुया. அப்படி உங்க சபையின் மூலமா ஆங்காங்கே சிறு சிறு கூட்டமாக ஆட்கள் கூடி ஆராதிப்பீர்கள். उसी प्रकार आपके कलीसिया में थोड़ा हर एक जगह पे थोड़ा लोग हमें मिलकर आराधना करोगे. மொத்தமா கூட்டி பார்க்கும்போது பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். एक साथ मिलाकर जब देखेंगे तो बहुत सा हजारों வரும்போது இது நடக்கும். वेदाली आते समय ये होगा. हालेलुया. हालेलुया. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். आपको परमेश्वर आशीष करने वाले कर उसका चिन्ह यही है. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். निर्गमन का 3रा अध्याय 2रा वचन. முட்செடியிலே மோசேக்கு கர்த்தர் தரிசனமானார். झाड़ियों के बीच में परमेश्वर मूसा के पास दर्शन हुए. முட்செடி ஜுவாலித்து எரிந்தது. जो झाड़ी जल रहा था. ஆனா முட்செடி வெந்து போகவில்லை. लेकिन वो झाड़ जो है भस्म नहीं हुआ. हालेलुया. हालेलुया. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. निर्गमन का 2रा अध्याय 10वां वचन कहता है. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ணணும். वो नहीं बढ़े ऐसा एक काम करना है. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ வானத்து நட்சத்திரத்தை போல பெருகுவாய், கடற்கரை மணலை போல பெருகுவாய். अब्राहम को परमेश्वर ने कहा कि तारेगण के समान और रेत के समान तेरे वंश बढ़ेंगे. ஆனா பார்வோனின் ஆவி சொல்லுது இவர்களை பெருகாதபடி தடுக்கணும். लेकिन फिरौन की आत्मा कहती है कि ये न बढ़े ऐसा इनको रोकना है. தேவையில்லாத வேலைகள் எல்லாம் கொடுத்து அவர்களை ஆராதிக்க விடாம பண்ணனா. अनावश्यक काम देकर उनको आराधना न करे ऐसा किया. ஜெபிக்க விடாம பண்ணனா. प्रार्थना नहीं करे ऐसा किया. ஊழியம் செய்ய விடாம பண்ணனா. सेवा नहीं करे ऐसा किया. அப்ப அவங்க பெருகாம தடுத்தறலாம்னு பார்த்தா. वो न बढ़े ऐसा वो रोक सकते ऐसा सोचा. பைபிள் சொல்லுகிறது 12ஆம் வசனத்திலே யாத்ராகமம் 2:12 बाइबल कहते हैं कि 2रा अध्याय அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ जितना वो दबाए गए அவ்வளவு பெருகினார்கள். उतना वो बढ़ गए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. உங்களை யாரும் மட்டுப்படுத்த முடியாது. आपको कोई दबा नहीं सकता है. உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. आपको कोई रोक नहीं सकता है. நெருப்பை யாராலும் கட்ட முடியுமா? हमें आग को कोई बांध सकता है क्या? அது கட்டுறதெல்லாம் எரிச்சு போடும். जो भी बांधेंगे वो सब जला देगा. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அக்னியின் தேவன். आपके अंदर रहने वाला परमेश्वर अग्नि का परमेश्वर है. உபத்திரவங்களை உங்களுக்கு விரோதமா கொண்டு வந்தாலும் உங்களை ஒண்ணும் செய்ய कितना भी முடியாது. क्लेश आपके विरुद्ध ले आएंगे तो भी नहीं தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி சூளையில போடப்பட்டார்கள். शाद्रक मेशक अबेदnego जो आग का चूल्हे में फेंके गए. வெந்து போவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். वो जल जाएंगे करके सोच रहे थे. கட்டப்பட்ட கட்டுகள் தான் அறுந்து போனதே ஒழிய இவர்கள் வெந்து போகவில்லை. जो हमें बंधन बंधा हुआ था वो सब चल गया लेकिन ये नहीं जले. ஏனென்றால் क्योंकि 3 பேரை உள்ள தூக்கி போட்டாங்க. 4வது ஆளா இயேசுநாதர் இறங்கி வந்துட்டாரு. ये 3 लोग को अंदर डाले लेकिन चौथा रूप में परमेश्वर यीशु मसीह आ गया. ஹalleluya. அவர் அக்னியின் தேவன். वो अग्नि का परमेश्वर है. அவருக்குள்ள இருந்த அக்னி சாத்தானின் அக்னியை அவித்து போட்டு விட்டது. उनके अंदर का जो आग है शैतान के आग को जला दिया. உபத்திரவத்தை கண்டு பயப்படாதீங்க. क्लेश को देखकर मत डरिए. அவைகள் உங்களை ஒன்றும் பண்ணாது. वो आपको कुछ नहीं करेगी. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். व्यवस्था विवरण का में 3रा अध्याय 2रा वचन. உபாகமம் 33:2. व्यवस्था विवरण का में 33 उसका 2. அங்கே சீனாய் மலையில ஒரு அக்கினி இறங்கியது. वहां पे सीनाई पर्वत में एक अग्नि उतरा. அக்கினிமயமான பிரமாணத்தை ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். और अग्नि का व्यवस्था परमेश्वर ने लोगों को दिया. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. हमें व्यवस्था विवरण का 10वां अध्याय அக்கினியின் நடுவில் இருந்து விளம்பின கற்பனைகள் என்று. आग के बीच में से निकला हुआ व्यवस्था करके. அக்கினியின் தேவன் आग का परमेश्वर அக்கினியா இறங்கி வந்து आग से उतर कर आकर அக்கினியின் வார்த்தையை உங்களுக்கு பேசியிருக்கிறார். आग का वचन आपके विषय बात किए हैं. உங்க பைபிள், இந்த கையில இருக்கிற பைபிள் ஒரு அக்கினி புஸ்தகம். आपके हाथ में जो रहने वाली बाइबल जो है या ஹalleluya. हालेलुया. அதனாலதான் சங்கீதம் 39:3ல சொல்லி இருக்கிறது. इसलिए भजन संगीता 39 उसके 3 में लिखा है. அதை தியானிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது. उसका ध्यान कर मेरे हृदय जो है वो
आग में बदल गया। இது அக்னியா இருக்கிறதுனால ये आग के समान है, इसलिए தியானிக்கிற எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் அக்னி பற்றிக்கொள்ளும்। इसे इस पर ध्यान करने वाले सभी लोग के हृदय में आग लग जाती है। லூக்கா 24:32 சொல்லி இருக்கிறது। लूका का 24 उसके 32 में लिखा है। அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? वो जब हमें वचन को हमें समझा कर देते तब हमारा हृदय जला नहीं क्या? இந்த வசனம் எல்லாம் அக்னியா இருக்கிறதுனால ये वचन सब आग है, इसलिए இதை நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது इसका प्रचार जब हम करते நீங்கள் समय, கேட்கும்போது आप सुनते समय உங்கள் இருதயத்துல கொழுந்து விட்டு எரியும்। आपके हृदय में वो क्या जलता है वो। ஹalleluya। பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது। फिलिप्पियों का हमें 2 अध्याय हमें 14 वचन कहता है, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு जीवन का वचन को पकड़कर சுடர்களை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும்। आप जो है दीपक के समान आपको हमें पढ़ना है। ஹalleluya சொல்லுங்க। ஹalleluya बोलिए। கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க। ஹalleluya। हालेलुया। பைபிள்ல என்ன இருக்குது? बाइबल में क्या है? என்ன இருக்குது? क्या है? நாங்க காணிக்கையெல்லாம் இதுக்குள்ள தான் வைப்போம்। हम सब दान सब इसके अंदर रखते हैं அதனால ஞாயிற்றுக்கிழமை தேடி எடுப்போம்। और संडे ढूंढ कर निकालते हैं, அப்புறம் வாங்கின வாக்குத்தத்தத்தை இதுக்குள்ள தான் வச்சிருப்போம்। और जो प्रॉमिस वर्ड है उसे भी इसके अंदर रखते हैं। ஹalleluya। हालेलुया। எல்லாம் அதுல வச்சிருப்போம்। सब इसके अंदर रखते हैं। ஹேர்பின் கூட இதுக்குள்ள தான் வச்சிருப்போம்। हेल्प भी इसके अंदर ही रखते हैं, தொலைஞ்சு போகாது। नहीं घूमे इसलिए। ஹalleluya। हालेलुया। நகையெல்லாம் கழட்டி இதுக்குள்ள வச்சிருப்போம்। कुछ लोग ज्वेल सब उतार कर इसके अंदर रखते हैं। இதுதான் பேங்க்। ये ही बैंक है, இதுதான் சேஃப்டி லாக்கர்। ये ही सेफ्टी लॉकर है। என்னையா இருக்கு பைபிள்ல? क्या है बाइबल में? யாரோ உங்கள்ட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க। कोई तो पूछ रहा है, ऐसा समझ लीजिए சும்மா பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்க। तो ऐसी बाइबल पढ़ रहे हो। ஹalleluya। हालेलुया। எனக்கு டிரான்ஸ்லேட்டரா வரவங்களா मेरे लिए जो வீட்டுல ट्रांसलेटर போய் होते 4 हैं, நாளைக்கு படுத்து தூங்கணும்। நல்ல ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுக்காங்க। ஹalleluya। हालेलुया। நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர்ஸ் 2 பிள்ளைகளை டிரான்ஸ்லேட்டர் கத்தர் வச்சிருக்காரு। अच्छा एक ट्रांसलेटर दो बच्चों को परमिशन रखा है, கத்தருக்கு ஸ்தோத்திரம்। ஹalleluya। இன்னும் கிருபை கொடுத்து பயன்படுத்துவார்। और अनुग्रह देकर इस्तेमाल करेगा। என்ன இருக்கிறது பைபிள்ல? क्या है बाइबल में? தேவனை குறித்த சத்தியங்கள் இருக்கிறது। परमेश्वर के बारे में का सत्य है, மனிதனை குறித்த சத்தியங்கள் இருக்கிறது। मनुष्य के बारे में का सत्य है, பாவத்தை குறித்த சத்தியம் और இருக்கிறது। पाप का सत्य है, பரிசுத்தத்தை குறித்த சத்தியம் और இருக்கிறது। पवित्रता का सत्य है, சபையை குறித்த சத்தியம் और இருக்கிறது। कलीसिया के बारे में का सत्य है, பரலோகத்தை குறித்த சத்தியம் स्वर्ग இருக்கிறது। के बारे में का सत्य है, நரகத்தை குறித்த சத்தியம் और இருக்கிறது। नरक का सत्य है, கடைசி கால சம்பவங்களை குறித்த சத்தியம் आखिरी இருக்கிறது। दिनों का सत्य इसके अंदर है। இத படிங்க। इसे पढ़िए। ஹalleluya। हालेलुया। அதுதான் அக்கினியின் வார்த்தைகள்। वही अग्नि का शब्द है। இத கொண்டு போய் எவனுக்குள்ள போடுறீங்களோ इसे ले जाकर किसके अंदर आप डालते हो, அவன்லாம் கிறிஸ்துவுக்காக பற்றி वो எறிகிறான்। सब मसीह के लिए जलता हुआ ஹalleluya है। சொல்லுங்க। हालेलुया। ஆமென்। ஹalleluya। ஹalleluya. என்னாகும் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்। गिनती का 9:15 वचन 15 ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அக்கினி இறங்கியது। जो परमेश्वर का भवन में आग उतरा। ஹalleluya। ஹalleluya. ஆசரிப்பு கூடாரம் என்பது என்ன? जो परमेश्वर का तंबू क्या நீங்கள் क्या है? கூடி ஆராதிக்கிற இந்த இடம் தான் ஆசரிப்பு கூடாரம்। आप इकट्ठा होकर जो आराधना करते हैं वही तंबू है। நீங்க வீட்டுல கூடி ஆராதித்தா அதுதான் ஆசரிப்பு கூடாரம்। आप अगर आप घर पे मिलकर आराधना करते हैं वही तंबू है। நீங்க சபையில கூடி ஆராதித்தா நீங்க அதுதான் ஆசரிப்பு கூடாரம்। आप कलीसिया में इकट्ठा होकर आराधना करेंगे वही तंबू है। அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அக்கினி இறங்குகிறது। वही साक्षी का तंबू में अग्नि उतरता है। ஆசரிப்பு கூடாரத்தில் 3 இடங்களிலே அக்கினி இருந்தது। उस तंबू में 3 जगह पर आग था। பலிபீடத்தின் மேல் இரவு பகலாக அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருந்தது। वेदी में है दिन रात हमें आग जलता हुआ रहता था। குத்துவிளக்கிலே தீபம் அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது। और वहाँ का दीपक में दिया जो आग ना बुझे हुए ऐसा जलता रहता था। தூப பீடத்திலே தூபம் போடுகிறதற்கு அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது। और जहाँ पे धूप डालते हैं वहाँ पे अग्नि जलते रहता था। ஆசரிப்பு கூடாரம் அக்கினியின் கூடாரம்। जो साक्षी का तंबू है वो अग्नि का तंबू है। ஹalleluya। हालेलुया। எங்க சபைக்கு பேரு ஃபயர் ஃபோர்ட் ஏஜி சர்ச்। हमारा जो कलिसिया का नाम फायर फोर्ट एजी चर्च का नाम அக்கினி है। கோட்டை ஏஜி சபை। आग का जो तंबू का எங்க சபை மட்டும் இல்ல, எல்லா சபையும் அக்கினி கோட்டை தான்। मेरा कलिसिया से नहीं, सब कलिसिया अग्नि का அக்கினி तंबू எரிந்து है। கொண்டே இருக்கும்। अग्नि जलते रहता அதை है, யாராலும் அணைக்க முடியாது। इसे कोई नहीं बुझा सकता है। சபை அக்கினியாக இருக்கும்। कलिसिया अग्नि के रूप में சபை रहेगा। அட்ராக்டிவாக இருக்கும்। कलिसिया जो एक अट्रैक्टिव रूप में रहेगा, ஜனங்கள் ஓடி வருவார்கள்। लोग दौड़ कर आएंगे। ஹalleluya। हालेलुया। வில்லியம் சேமூர் என்ற ஒரு மனிதர் இருந்தார்। विलियम सेमूर कर एक मनुष्य थे। 1901 வருஷத்துல 1901 का वर्ष में அங்கே அமெரிக்க தேசத்திலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்।
वहाँ पे अमेरिका देश में वो प्रार्थना कर रहे थे। நடு ரோட்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினார். बीच रास्ते में घुटने टेक कर प्रार्थना कर रहे தனி ஒரு மனிதனாய் ஜெபித்தார். अकेला एक मनुष्य के रूप में प्रार्थना சில की। நாட்கள் பார்த்து திரும்பி பார்த்தபோது थोड़े दिन के बाद जब वो मुड़कर देखे, அவர் பின்னால் ஏகப்பட்ட மக்கள் நடு ரோட்ல முழங்கால் படிட்டு ஜெபம் उनके பண்ணினார். पीछे जो है बीच रास्ते में कई लोग घुटने टेक कर प्रार्थना कर रहे थे। பக்கத்துல இருக்கிற ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். बाद में रहने वाले एक मेथोडिस्ट चर्च में जाकर घुटने टेक कर அந்த प्रार्थना करने ஆலய लगे। நிரம்ப ஆட்கள் வந்து ஜெபிக்க वो ஆரம்பித்தார். पूरा भवन भरकर ऐसा लोग आकर प्रार्थना करने लगे। அந்த ஆலயத்தை சுற்றிலும் மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார். वो पूरा भवन के आजू बाजू में लोग प्रार्थना करने लगे। தூரத்துல நின்று பார்த்தார். दूर एक जब देखा, அந்த ஆலயத்தின் மேல ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது. उस भवन के ऊपर एक आग जल रहा था। ஹalleluya. हालेलुया। அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி அந்த ஆலயத்துல நிரப்பி இருந்தார். वो पवित्र आत्मा का जो अग्नि जो है उस भवन में भरा हुआ था। அங்க இருந்துதான் பெந்தேகோஸ்தேயின் எழுப்புதல் உருவானது. वहां से ही पेंटेकोस्ट का बेदारी आया। அந்த பெந்தேகோஸ்தே பெரிய அக்கினி. वो पेंटेकोस्ट का बढ़िया आग। அந்த அக்கினியிலிருந்து வெட்டிச்சு விழுந்த ஒரு தணல் தான் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச். उस अग्नि से आया हुआ जो चिंगारी से गिरा हुआ एक स्थापना ही असेंबलीज ऑफ गॉड है। 1913 வருஷத்துல 1943 में 1930 में 1913 வருஷத்துல இந்த அபிஷேகம் பெற்ற மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார்கள். அதுதான் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம். ये अभिषेक पाए हुए सभी लोग इकट्ठा होकर हमें एक स्थापना शुरू किए हुए असेंबलीज ऑफ गॉड। ஹalleluya. हालेलुया। அசெம்பிளிஸ் ஆஃப் காட் விசுவாசிகள் எல்லாம் யாருங்க? असेंबलीज ऑफ गॉड विश्वास सब कौन है? அக்கினி தீபங்கள். अग्नि का जो दीपक है। எழுப்புதலின் அக்கினியில வெட்டிச்சு விழுந்த தழல்கள் நாம. हमें क्या क्या जो बेदारी में आए हुए सब हमें आग है। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவன் அக்கினி, तो परमेश्वर आग है, இயேசு அக்கினி, यीशु आग है, ஆவியானவர் அக்கினி, पवित्र आत्मा आग है, அவருடைய வார்த்தை அக்கினி, उनका शब्द आग है, அவருடைய சபை அக்கினி, उनका कलीसिया आग है, அவருடைய பாஸ்டர் அக்கினி, उनका सेवक आग है, இருக்கிற எல்லா விசுவாசி அக்கினி, रहने वाले सभी विश्वासी आग है, உங்களை சுற்றிலும் அக்கினி, आपके आजू बाजू में आग है, உங்களுக்கு மேல அக்கினி, आपके ऊपर आग है। இவ்வளவு அக்கினிக்குள்ள இருக்கிற நீ மட்டும் எப்படி அணைஞ்சு போன பிள்ளையா இருக்கிற? इतना अग्नि के आजू बाजू में रहने वाले आप सब कैसे बुझे हुए रह सकते हो? அக்கினியா எழும்பு. अग्नि के रूप में उठी है।